ஓகே. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ். ஸோ லாஸ்ட் இயர் நடந்த மெமரி பேஸ் பேப்பர். ஸோ இதுவும் ஆஸ் யூஸ்வல் செகண்ட் ஷிஃப்ட்டில் நடந்த பேப்பர். ஒரு சிலர் இந்த கொஷின்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மேபி டிஃப்ரெண்ட்டான அப்ரோச் வேணால் மேபி யூஸ் ஆச்சுன்னா எடுத்துக்கங்க. ஒரு சிலர் இந்த மெமரி பேஸ் பேப்பர் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. தென் பார்க்கலாம், கண்டிப்பாக பாருங்கள். ஓகே. ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் திங்க நான் ஃபஸ்ட்டு எப்பவுமே மென்சுரேஷன் வைக்கிறேன் அப்படின்னா, ஸோ மென்சுரேஷன் வந்து நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுற பார்ட். ஆக்சுவலாக அது உண்மையிலேயே ஸ்கோரிங் பார்ட்டான்னு கேட்டால் கண்டிப்பாக ஸ்கோரிங் பார்ட்டு தான். ஆனால் அது என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் ஃபார்முலாஸ் மட்டும் படிச்சிங்கன்னா என்ன பண்ணலாம், கண்டிப்பாக அதில் ஸ்கோர் பண்ண முடியும். அதில் ஒரு ஓகே, நான் அந்த ஃபார்முலாவுக்கு தனியாக ஒரு கிளாஸ் மட்டும் எடுக்கிறேன். அது எப்படி ஃபார்முலா டிரைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சைட் ஆஃப் த கியூப் இஸ் 4 மீட்டர் மோர் தென் தட் த சைட் ஆஃப் ஏ ஸ்கொயர். ஸோ அப்போ என்ன 2 டயக்ராம் இருக்கா. ஓகே, ஆக்சுவலாக எடுத்து எழுதுறதுக்கு ரொம்ப யோசிக்காதீங்க. எடுத்து எழுதுனீங்கன்னா தான் என்ன ஆகும், உங்களுக்கு அந்த வேல்யூஸ் வந்து கரெக்டாக புரியும். ஓகே, ஸ்கொயர்னோட சைடு வந்து நான் ஏன்னு வைக்கிறேன் அப்படின்னா, எனக்கு கியூப்னோட சைடு என்னவா இருக்கும், A+4 இருக்கும். கரெக்டாக. ஓகே, இஃப் த ரேஷியோ ஆஃப் இப்போ எல்லாத்துக்குமே என்னது இது, இந்த கொஷின் எடுத்தால் உங்களுக்கு சால்வ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபார்முலாஸ் தெரியணும். அப்படி இல்லைனா இந்த கொஷின் சால்வ் பண்ண முடியாது, அவ்வளோதான். இஃப் த ரேஷியோ ஆஃப் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூப், லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூப் என்ன, 4A². அதாவது இந்த சைடு தான் நம்ம இங்கே ஏன்னு சொல்கிறோம். அப்போ நான் என்ன சொல்கிறேன், 4 இன்ட்டு சைடு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ 4 இன்ட்டு சைட் ஸ்கொயர் அப்படின்னு சொன்னால் அதுதான் வந்து நமக்கு லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூப். அதே டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா 6 இன்ட்டு சைட் ஹோல் ஸ்கொயர், சாரி சைட் ஸ்கொயர். இது வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ என்ன கொடுத்துருக்கான், லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் என்ன 4 இன்ட்டு, இது 2 மெத்தடில் போடலாம். அது 2 மெத்தட் நல்லா கவனிங்க. A+4 த ஹோல் ஸ்கொயரா, அதாவது இங்கே இருக்க கியூப்னோட சைடை ஸ்கொயர் பண்ணோம் இன்ட்டு 4. ஓகே, ஏரியா ஆஃப் ஸ்கொயர் என்ன, இங்கே ஏன்னு வச்சுருக்கோம். ஸோ ஏரியானோட சைடு வந்து ஸ்கொயர் வந்து ஏரியா ஸ்கொயர் ஆஃப், அதாவது ஏரியா ஆஃப் ஸ்கொயர் வந்து 9:1. இது ரேஷியோ கொடுத்துருக்காங்களா. இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது எப்படின்னா, இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா 2, இது 2 ஸ்கொயர்னு எழுதலாம். இது ஆல்ரெடி ஸ்கொயர்னு இருக்குது. இது 3 ஸ்கொயர், இது 1 ஸ்கொயர்னு எழுதலாம். மொத்தமாக நீங்கள் இந்த ஸ்கொயர் டைமே எலிமினேட் பண்ணலாம். ஆனால் நம்ம என்ன ஆல்டர்னேட்டிவ் மெத்தடில் போடுவோம் அப்படின்னா, 4 இன்ட்டு A² + 16 + 8A போடுவோம். ஈக்குவல் டு 9A². கரெக்டாக இந்த மெத்தடில் போடுவோம். அடுத்து அந்த பக்கம் போச்சுன்னா 5A². ஏன்னா நீங்கள் இங்கே குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும். அது கஷ்டம் நான் சொல்ல வரல, பட் 2 மெத்தட் இருக்குன்னு சொல்ல வரேன். ஸோ 4A² அந்த பக்கம் போச்சுன்னா 9A². ஸோ அது மைனஸ் ஆச்சுன்னா 5A². ப்ளஸ் 32A வந்து அந்த பக்கம் வச்சுன்னா -32A, ப்ளஸ் 64 அந்த பக்கம் வச்சுன்னா -64. கரெக்டாக. ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணால் என்ன வரணும், 320 வரணும். டிஃப்ரென்ஸ் வந்து 32 வரணும். கரெக்டாக. ஓகே, அப்போ என்ன பண்ணலாம், 48 வந்து 320. அப்போ இதுக்கு ப்ளஸ்ஸு, இதுக்கு மைனஸு, டிவைடட் பை 5 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏனோட வேல்யூ 8ன்னு கிடைக்கும். ஸோ இது நார்மலான அப்ரோச். நான் என்ன அப்ரோச் சொல்கிறேன்னா, 2 இன்ட்டு A+4 டிவைடட் பை ஏ த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா. ஏன்னா இங்கே ஸ்கொயராக மாற்றிடுறேன். இது ஆல்ரெடி ஸ்கொயர் இருக்குது, இது ஸ்கொயர் இருக்குது. ஈக்குவல் டு 3/1 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா. இந்த ஸ்கொயருக்கு ஸ்கொயர் கேன்சல். இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2A அந்த பக்கம் வச்சுன்னா என்ன வரும், ஏன்னு வருமா. therefore A is equal to 8. டேரெக்டாக என்னோட வேல்யூ கிடைக்குமா. ஓகே, இப்போ கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் கியூப். நீங்கள் யோசிக்கலாம், இது என்னடா இவ்வளோ பெருசாக போகுது. ஆனால் ஆக்சுவலாக ஒன்றுமே ஸ்டெப்பே கிடையாது. ஃபஸ்ட்டு இதெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு எழுதணும், எழுதவே தேவையில்ல தானே. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, செகண்ட் ஸ்டெப்பு, தேர்ட் ஸ்டெப்பு. ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் கியூப். கியூப்னோட சைடு என்ன, 8A+4. அப்போ 12. வால்யூம் ஆஃப் கியூப் ஃபார்முலா என்ன, A3. அதாவது அந்த ஏவும் இந்த ஏவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதை வச்சு அசம்ஷன். ஓகே, நான் வேணா எக்ஸ்ன்னு மாற்றிக்கிறேன். எக்ஸு, x+4, அப்போ எக்ஸு, இங்கே x², அப்போ இங்கே எக்ஸு, எக்ஸு, அப்போ எக்ஸ்னோட வேல்யூ 8ன்னு வரும். அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், சைட் ஆஃப் த கியூப் வந்து 12ன்னு வரும். அப்போ 12 கியூப் என்ன, 1728 மீட்டர் கியூப். இதுதான் இந்த கேள்விக்கான பதில். ஆக்சுவலாக அப்ரோச் என்ன, கண்ணை மூடிட்டு என்ன பண்ணுவோம், ஓகே இதுக்கு வந்து x+4ன்னு வச்சுருப்போம், இதுக்கு எக்ஸ்னு வச்சுருப்போம். லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியானா 4 இன்ட்டு x+4 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை x² இஸ் ஈக்குவல் டு 9/1. நான் சொன்ன மாதிரி சால்வ் பண்ணிங்கன்னா 2 இன்ட்டு x+4 இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வரும், 3xன்னு வரும். அப்போ x ஈக்குவல் டு 8. அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் 12. அப்போ 1728. இதுதான் ஆன்சர். ஸோ இப்படி தான் போட்டிருக்கணும். ஸோ இதுக்கு எல்லா ஃபார்முலாஸும் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி அப்ரோச் பண்ண முடியும். ஓகேவா. ஓகே, the time taken by, okay இது வந்து trains, the time taken by train B to cross a platform of 120 meters. ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் நமக்கு என்ன தெரியாது, ட்ரெயின் பீனோட ஸ்பீடு தெரியுமா, தெரியாது. ஓகே, பீனோட லென்த் தெரியுமா. ஓகே, ஏ பீன்னு இருக்குது, நல்லா கவனிங்க. நான் வந்து லென்த்து வந்து ஏன்னு வச்சுக்கிறேன், இதனுடைய லென்த் வந்து பீன்னு வச்சுக்கிறேன். இங்கே ஃபுல்லாக படிச்சிங்கன்னா ஸ்பீட்ஸ் வந்து A/B கொடுத்துருக்காங்களா. அப்போ ஸ்பீடு வந்து நான் 3xன்னு வச்சுக்கிறேன், இங்கே 2xன்னு வச்சுக்கிறேன். கரெக்டாக. ஸோ இதனுடைய லென்த் தெரியும், இதனோட ஸ்பீட் தெரியும். இப்போ என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க கவனிங்க. த டைம் டேக்கன் பை ட்ரெயின் பி டு கிராஸ் எ பிளாட்ஃபார்ம் ஆஃப் 120 meters. அப்போ ட்ரெயினோட லென்த் பி ப்ளஸ்
120 மீட்டர்ஸ்ன்றது பிளாட்ஃபார்மோட லென்த். ட்ரெயின் பீனோட ஸ்பீட் வந்து 2x. ஓகே. ஈக்குவல் டு இஸ்னா ஈக்குவல் டு இஸ் 3 செகண்ட்ஸ் லெஸ் தென் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ -3. ட்ரெயின் ஏ டு கிராஸ் த சேம் பிளாட்ஃபார்ம். ட்ரெயின் ஏனோட லென்த் என்ன? ஏ + 120 டிவைடட் பை 3x. இதுதானே ஈக்குவேஷன். இது புரிஞ்சா? ஓகே. அடுத்த பாயிண்ட் என்னன்னா, சம் ஆஃப் த லென்த் ஆஃப் ஏ அண்ட் பி, அதாவது ஏ + பினோட வேல்யூ 600ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. இப்போ கேள்வி என்ன? ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் பி. ஓகே, ஆன்சர் கேன் நாட் பி டிட்டர்மைன்ட். எப்படி அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு கான்செப்ட் சிம்பிள் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு லீனியர் ஈக்குவேஷன் வருதுன்னா அங்கே ஒரு வேரியபிள் இருந்தால் தான் அது சால்வ் ஆகும். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் லாஜிக். அப்போ 2 வேரியபிள் இருக்குது, எக்ஸ் ஒய்ன்னு இருக்குன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 2 ஈக்குவேஷன் வரும். ஸோ கான்செப்ட் என்ன? எத்தனை வேரியபிள் அங்கே இருக்கோ அத்தனை ஈக்குவேஷன் அங்கே இல்லை அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களால் சால்வ் பண்ண முடியாது. அவ்வளோதான், சிம்பிள். இன்கேஸ் அங்கே ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்து நம்ம சால்வ் பண்ண சொன்னால் சால்வ் பண்ணலாம். மற்றபடி ஜென்ரலாக உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் தான் ஃபார்ம் ஆகும். இங்கே யோசிங்க, a + b = 600. ஓகே, இன்கேஸ் நான் b = 600 - a நீங்கள் எடுத்துக்கிறேன். அப்போ என்ன ஆகுங்க? 600 - a ஆகுமா? ஸ்டில் இது ஒரே ஈக்குவேஷன் தான். ஏன்னு ஒரு வேரியபிள் இருக்குது, எக்ஸ்னு ஒரு வேரியபிள் இருக்குது. இது சால்வ் ஆகுமா? ஆகாது. கேன் நாட் பி டிட்டர்மைன்ட். அவ்வளோதான். இதுதான் உண்மையான அப்ரோச். ஏன்னா நீங்கள் எழுதுனதுக்கப்புறம் தெளிவாக எழுதுனதுக்கப்புறம் யோசிச்சிங்க, கரெக்டான வேரியபிள்ஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் யோசிச்சிங்கன்னா சிம்பிளாக ஆன்சர் கேன் நாட் பி டிட்டர்மைன்ட் மார்க் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வேரியபிள்ஸ் கொடுத்து சம்டைம்ஸ் ஸ்டக் ஆனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் கேன் நாட் பி டிட்டர்மைண்டா இல்லை நம்ம தப்பாக போகிறோமான்றதை ரியலைஸ் பண்ணவே முடியாது. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கேன் நாட் பி டிட்டர்மைன்ட் தான். இதுதான் ஆன்சர். ஓகே. ஓகே, இந்த மாதிரி கொடுக்குறாங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா ஒரு ஆர்கனைஸ்டாக கொண்டு போங்க. அதாவது நான் அழகாக எழுத சொல்ல, பட் ஆர்கனைஸ்டாக எழுத சொல்கிறேன். எப்படின்னா, இப்போ ஒரு ப்ராஃபிட் லாஸ் கான்செப்ட் பேசுகிறோமா? கண்டிப்பாக காஸ்ட் ப்ரைஸ் இருக்கும், கண்டிப்பாக மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கும், செல்லிங் ப்ரைஸ் இருக்கும். இதில் எதுவும் சந்தேகம் இருக்கா? இப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்ன ஆகும்? கண்டிப்பாக வந்து கஷ்டமாக தெரியாது. கரெக்டாக? ஓகே. மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் an article is x more than its selling price. அதாவது அவனே நம்ம எடுக்கிற வேரியபிள் கொடுத்தான் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த வேரியபிள்லேருந்து டீவியேட் ஆகி நீங்கள் ஒரு புது வேரியபிள் எடுக்கணும். இதுதான் பேசிக்கான கான்செப்ட். ஸோ எக்ஸ் மோர் தென் இட்ஸ் செல்லிங் ப்ரைஸ்னா, செல்லிங் ப்ரைஸ் உங்களுக்கு என்னன்னு தெரியாது, என்னன்னே தெரியாது. அவன் இதை விட இது எக்ஸ் அதிகம் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னா நீங்கள் இங்கே ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஏன் தப்பு இல்லை. இங்கே நீங்கள் ஒரு வேரியபிள் டிஃப்ரெண்ட்டான வேரியபிள் எடுத்துகிட்டு இங்கே என்ன கொடுத்துருக்கான்? எக்ஸ் மோர் தென். அப்போ என்ன வரும்? ஒய் + எக்ஸ்ன்றது தான் மார்க்கெட் ப்ரைஸ். கரெக்டாக தானே? the market price of an article is rupees x more than selling price. ஸோ செல்லிங் ப்ரைஸ்க்கு நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் அசம்ஷன் கொடுத்துட்டாச்சு. ஓகே. இஃப் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிக்கல் would have been x - 30 more, அதாவது இப்படி இல்லாமல் இன்கேஸ் இஃப் அப்படின்ற கண்டிஷன் அப்படின்னா அது ஸ்பெஷல் கண்டிஷன். இஃப் அப்படின்னா என்ன ஆகும்? ஆக்சுவல் செல்லிங் ப்ரைஸ் வந்து ஒய். இன்கேஸ் இதை விட உங்களுக்கு x - 30 அதிகமாக இருந்தால் then the profit earned on the article would have been 50%. நல்லா கவனிக்கணும். இங்கே இருக்க காஸ்ட் ப்ரைஸில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஆனால் இப்படி மாறினதுக்கு அப்புறம் தான் இதனுடைய காஸ்ட் ப்ரைஸ் எப்படி இருக்கும்? பார்க்குறப்ப இது ப்ராஃபிட் வந்து 50% இருக்கும். அதாவது இந்த சேஞ்ச் நடந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்னது? ப்ராஃபிட் வந்து 50%. அப்போ இங்கே 50%ன்னு கேட்டால் கிடையாது. அப்போ என்ன பண்ணணும் அசம்ஷன்? இந்த y + x - 30 அப்படின்ற காஸ்ட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு இந்த செல்லிங் ப்ரைஸ் இருக்குல்ல, இது வந்து 3 பார்ட்டு, உங்களுக்கு தேவை 2 பார்ட். அதாவது இது எதை மீன் பண்ணுது? செல்லிங் ப்ரைஸை மீன் பண்ணுது. இது 150% மீன் பண்ணுது. மேலே இருக்கிறது 100%. உங்களுக்கு என்ன வேல்யூ தெரியும்? நல்லா கவனிங்க. இது என்ன வேல்யூன்னு தெரியும்? இது செல்லிங் ப்ரைஸ்ன்னு தெரியும். அப்போ அது என்ன பர்சன்டேஜ்? 150%. அதனால் அது கீழே. உங்களுக்கு என்ன வேணும்? 100%. அது என்னது? காஸ்ட் ப்ரைஸ். அப்போ இதுதானே காஸ்ட் ப்ரைஸ். ஸோ y + x - 30 into 2/3. இதுதான் ஆக்சுவலாக என்னது? காஸ்ட் ப்ரைஸ். அவன் என்ன கொடுத்துருக்கான்? இந்த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் an article is ₹100 அப்படின்னா இது 100க்கு ஈக்குவல் பண்ணலாமா? ஓகே. கேள்வி என்ன? தென் ஃபைண்ட் த மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் an article. மார்க்கெட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும் என்னது? y + x என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 50 இந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும்? 150. இந்த 30 அந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும்? y + x = 180 வரும். ஆன்சர் என்ன? 180. ஏன்னா நீங்கள் வச்சிருக்க அசம்ஷன் என்ன மார்க்கெட் ப்ரைஸ்க்கு? y + x தான் வச்சுருக்கீங்க. ஸோ அதுதான் மார்க்கெட் ப்ரைஸ். புரிஞ்சா? ஸோ இதுதான் உண்மையான அப்ரோச். ஓகே, உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் ஒய், மார்க்கெட் ப்ரைஸ் y + x. இன்கேஸ் இதை விட y + x - 30 அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே இருக்க காஸ்ட் ப்ரைஸை விட இது 50% அதிகம். அதானே? ஸோ உங்கள் உங்களுக்கே வரும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 3/2 = y + x - 30. இப்படி தான் எல்லாருமே எழுதுவீங்க. இந்த 2 அந்த பக்கம் போகும், இந்த 3 கீழே வரும். அதுதான் நான் என்ன பண்ணுறேன், இது இந்த 3 பார்ட் தான் உங்களுக்கு இதுன்னு தெரியும். உங்களுக்கு என்ன வேணும்? 2 பார்ட் வேணும். அதான் நான் என்னன்னு சொல்லி எழுத சொன்னேன்.
2/3ன்னு எழுத சொன்னேன். இதுதான் காஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொன்னேன். ஸோ ஈக்குவல் டு 100 ஈக்குவல் பண்ண அதுக்கப்புறம் உங்களுக்கு y + x என்ற வேரியபிள் வரும். ஸோ அதுதான் மார்க்கெட் ப்ரைஸ். ஓகேவா? ஓகே. ஓகே. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? The ratio of number of items sold and the number of items manufactured in a shop. ஓகே, இது வந்து ஒரு கேஸ்லெட்டு. ஆக்சுவலாக இதில் 2 கொஷின் கேட்டிருந்தாங்க லாஸ்ட் இயர். ஸோ 2 கொஷனுக்கு வந்து ஒரு கேஸ்லெட். ஓகே. The ratio of number of items sold and manufactured. ஓகே, நல்லா கவனிங்க. மேனுஃபேக்சர்னு ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அதில் கொஞ்சம் விற்றுருப்பாங்க, கொஞ்சம் விற்காமல் இருப்பாங்க. சிம்பிள். அப்போ என்ன ஆகணும்? சண்டே, மண்டே, அடுத்து சோல்டு, அன்சோல்டு, அடுத்து மேனுஃபேக்சர். இதுதான் 3 டேர்ம். அதாவது ஃபஸ்ட்டு கேஸ்லெட் போடுறீங்க அப்படின்னாலே கரெக்டான காலம்ஸை ஃபார்ம் பண்ணணும். இதுதான் நிறைய பேர் பண்ணுற தப்பு. அதை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஈஸியாக சால்வ் ஆகும். ஓகே. சோல்டு வந்து 9 பார்ட்டு, மேனுஃபேக்சர் வந்து 13 பார்ட் அப்படின்னா எப்படி எடுக்கணும் அசம்ஷன்? 13x வந்து மேனுஃபேக்சர்ட், சோல்டு வந்து 9x, அன்சோல்டு வந்து 4x. கரெக்டாக? இது ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா உங்களுக்கு மேனுஃபேக்சர் டேலி ஆகணும். ஆச்சா? ஓகே. த நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் சோல்ட் ஆன் மண்டே இஸ் 14 லெஸ் தென். ஓகே. 14 லெஸ் தென்னா நிறைய பேர் இந்த பாயிண்ட்டை தப்பாக படிச்சுறாங்க. 14 மைனஸ்ன்னு போடுறாங்க. ஒரு விஷயம் சொல்ல போகிறாங்க, அந்த விஷயத்துலேருந்து 14 கம்மி அப்படின்றது மீனிங். ஸோ 150% ஆஃப் ஐட்டம்ஸ் சோல்ட் ஆன் சண்டே. அதாவது சண்டே வித் ஐட்டம்ஸ் சோல்டை விட 150% எடுத்துக்க, அதில் 14 மைனஸ் பண்ணு அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? இங்கே 13.xன்னு வரும். இதில் 150%, அதை விட 14 கம்மி தான் என்னது உங்களுக்கு? மண்டேல வித்த சோல்டு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? ஓகே. அன்சோல்டு ஐட்டம்ஸ் ஆன் மண்டே இஸ் 25% லெஸ் தென் தட் ஆன் சண்டே. ஸோ சண்டேவை விட 25% அப்படின்னா என்ன வரும்? இங்கே 3xன்னு வரும். அப்போ சோல்டையும் அன்சோல்டையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? 16.5x மைனஸ் 14ன்னு வரும். இதுதான் என்னது? மண்டேனோட மேனுஃபேக்சர்ட் ஐட்டம்ஸ். ஓகே. த நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் மேனுஃபேக்சர் ஆன் போத் த கிவன் டேஸ் இஸ் சேம். ஸோ அதாவது 2 கொடுத்துருக்கனாலும் சேம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா என்ன ஆகும்? உங்களுக்கு ஈஸியாக ஈக்குவேஷன் சால்வ் ஆகும். ஸோ 16.5x மைனஸ் 14. therefore 3.5x ஈக்குவல் டு 14. ஓகே. therefore x ஈக்குவல் டு 4. கரெக்டாக? இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இது 36, இது 12, சாரி 4 36, இது வந்து 16. ஓகே. ஸோ இது வந்து 52. இங்கே யோசிக்கக்கூடாது, இது 2 சேம் தானே. ஸோ இது 52. இப்போ எப்படி யோசிக்கணும்? இங்கே 12, அப்போ இது அடிச்சுட்டு இது 40. புரியுதா? நீங்களாம் ஏன் மல்டிப்ளை பண்ணி டைமில் வேஸ்ட் பண்ணுறீங்க? இது டேரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது 2 கூட 52 வரும். அவ்வளோதான் ஆன்சர். ஓகே. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகே. அடுத்த கொஸ்டின். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னா, அன்சோல்டு நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் ஆன் மண்டே. அன்சோல்டு ஐட்டம்ஸ் ஆன் மண்டே எவ்வளோ? 12. இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் சோல்டு ஐட்டம்ஸ் ஆன் மண்டே? சோல்டு ஐட்டம்ஸ் எவ்வளோ? 40. ஸோ அன்சோல்டு வந்து சோல்டு ஐட்டம்ஸில் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ 30%. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 30. ஸோ டேட்டா மட்டும் தான் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி கொஸ்டின்ஸ் எல்லாம் சிம்பிளாக தான் கேட்டிருப்பாங்க. ஓகே. ஓகே. இந்த கொஸ்டின் என்ன? ஓகே. இஃப் த நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் சோல்டு ஆன் டியூஸ்டே. ஸோ புதுசாக ஒன்று வருதா? சோல்டு வந்து டியூஸ்டே. ஸோ டியூஸ்டே என்ன சொல்கிறாங்க? சோல்டை பற்றி சொல்கிறாங்க. நான் எப்பவுமே இப்படி தான் எழுதுவேன். ஏன்னா எனக்கு டியூஸ்டே நான் இங்கே எழுதிக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு சோல்டு அன்சோல்டு எழுதிக்கலாம், இங்கே திரும்ப மேனுஃபேக்சர் எழுதிக்கலாம். தனியாக நான் எழுதணும்னு அவசியம் இல்லை. இஸ் ஈக்குவல் டு த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் அன்சோல்டு ஐட்டம்ஸ் ஆன் சண்டே அண்ட் மண்டே. அதாவது டியூஸ்டேவோட சோல்டு எப்படி இருக்குன்னா மண்டே சண்டேனோட அன்சோல்டுனோட ஆவரேஜ். ஸோ 16 12 எவ்வளோ? 28. அதனோட ஆவரேஜ் எவ்வளோ? 14. அதுதான் சோல்டு. தென் ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஐட்டம் சோல்டு ஆன் சண்டே அண்ட் டியூஸ்டே. சண்டே எவ்வளோ விற்றுருக்கு? 36. டியூஸ்டே எவ்வளோ விற்றுருக்கு? 14. டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 22. ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ இவ்வளோ தான் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு 2.5 மார்க்ஸ். ஓகேவா? ஓகே. அடுத்து இந்த மாதிரி வேரியபிள்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் இப்படி வேரியபிள் இருந்துச்சுன்னா எப்படி யோசிக்கணும் நல்லா கவனிங்க. த ஆனுவல் இன்கம் ஆஃப் நிஷா. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் அது வந்து அது ஆனுவல் இன்கமா மந்த்லி இன்கமா. அங்கே சில பேர் மிஸ்டேக் பண்ணி நீங்கள் போட்டது தப்புன்னு நினச்சிக்கிறீங்க, ஆனால் நீங்கள் படித்தது தப்பு. ஸோ ஆனுவல் இன்கம் ஆஃப் நிஷா இஸ் ருபீஸ் 1,20,000 அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே என்ன பேசியிருப்பாங்கன்னா மந்த்லி பற்றி பேசியிருப்பாங்க. நீங்கள் என்ன யோசிச்சுட்டு இருப்பீங்கன்னா இதில் வந்து 15% எடுப்பீங்க, 18,000. ஸோ அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக தப்பாக தான் போய் ஆன்சர் முடியும். ஃபஸ்ட்டு அது ஆனுவல் இன்கம். ஸோ மந்த்லி இன்கமாக மாற்றினா என்ன? நிஷானோட மந்த்லி இன்கம் வந்து 10,000 ருபீஸ். முடிஞ்சா? இதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்லாம் படிங்க. ஷீ ஸ்பெண்ட்ஸ் 15% ஆன் இஎம்எஸ் மந்த்லி. ஸோ இஎம்எஸ்ல வந்து மந்த்லி எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க? 1,500 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. சரி, ரைட்டு. ரெஸ்ட் இருக்குல்ல, எவ்வளோ இருக்குது? 8,500 ரூபா இருக்குது. ஓகே. இதில் 2B% வந்து உங்களுக்கு கிளாஸில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஓகே. 2 அப்ரோச் நான் சொல்கிறேன், எது உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ ஃபாலோ பண்ணுங்க. இட் ஸ்பெண்ட்ஸ் 2B% ஆன் கிளாத்ஸ். ஸோ 2B% ஆன் கிளாத்ஸ்னா அப்போ 2B% போக ஃப்ரம் த ரிமைனிங் தான் என்ன பண்ணுவாங்க? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் சிப்லையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் என்னது? 5:3 ரேஷியோ. நல்லா கவனிக்கணும். அதாவது இதில் 100 - 2B% அதுதான் என்னது உங்களுக்கு?
மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் சிப்பும் கரெக்டாக. அதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இஃப் த அமௌண்ட் இன்வெஸ்ட் ஆன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இஸ் 4250, அதாவது இந்த 5 பார்ட்டு தான் எனக்கு 4250னா ஒரு பார்ட்டுக்கான வேல்யூ என்ன 8050 சாரி 850 கரெக்டாக. 850ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 4250ன்னு வரும். ஓகே, 8 பார்ட்டுக்கான வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் 6400 6800ன்னு வரும் கரெக்டாக. கரெக்ட். ஸோ இப்போ என்ன ஆகும்னா இந்த 2 0க்கு 2 0 கேன்சல். ஸோ 17 டேபிள்ஸ் அடித்தா 4, 17 டேபிள்ஸ் அடித்தா 5. அப்போ என்ன வரும் 100 மைனஸ் 2b இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு 80% வரும். therefore b இஸ் ஈக்குவல் டு 10%. இது வந்து ஒரு அப்ரோச். ஸோ இது வந்து கரெக்டாக யோசிக்க தெரிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ரிவர்ஸில் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மந்த்லி இன்கம் எவ்வளோ 10,000. ஃபஸ்ட்டு 1500 வந்து இஎம்எஸ்க்கு போயிடுச்சு. இப்போ இந்த பாயிண்ட்லாம் நான் மறந்துட்டு லாஸ்ட் பாயிண்ட் வரேன். எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும் 4250. ஸோ 5 பார்ட்டு. ஸோ 8 பார்ட்டுக்கான வேல்யூ கண்டுபிடிச்சா 6800. ஓகே, இது எதனால் வந்துச்சு? அவன் கிளாஸில் ஸ்பெண்ட் பண்ணது போக மிச்சம். ஓகேவா? ஓகே, அதுக்கு முன்னாடி 1500 ஸ்பெண்ட் பண்ணாங்க. இப்போ ரிமைனிங் இருக்க 8500ல் ஏதோ ஒரு சதவீதம் தான் இது, ரிமைனிங் இருக்க சதவீதம் தான் இந்த 6800. இங்கே எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க? அப்போது கிளாஸ்க்கு 1700 செலவு பண்ணியிருப்பாங்க கரெக்டாக. கரெக்டு தானே? அப்போ 8500ல் 1700 எத்தனை பர்சன்டேஜ் 20%. அவங்க என்ன சொல்கிறாங்க ரெஸ்ட்டில் தானே 2b%. அப்போ 2bனோட வேல்யூ தான் 20, bனோட வேல்யூ 10. ஸோ எப்படி அப்ரோச் பண்ணாலும் ஓகே தான். நீங்கள் எப்படி கொஷினை புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த மாதிரி சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, ஸோ பி அண்ட் கியூ இன்வெஸ்டட் இன் அ பார்ட்னர்ஷிப். ஓகே, ஸோ பி கியூ வந்து பார்ட்னர்ஷிப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ 400, இங்கே 700. ஆஃப்டர் 4 months, ஆஃப்டர் 4 monthsனா 4 months, கியூ ஆடட் எக்ஸ் மோர். நிறைய பேர் வந்து வெறும் எக்ஸ்ன்னு போட்டுருவீங்க. அவன் 700 அப்படியே தான் வச்சிருக்கான், எக்ஸை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறான், அவ்வளோதான். ஸோ எக்ஸை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறான். இஃப் அட் த எண்ட் ஆஃப் த இயர், எண்ட் ஆஃப் த இயர்னா இங்கே ரிமைனிங் 8 மாதம் வரும், இங்கே 12 மாதம் வரும் கரெக்டாக. ஓகே, 4 அடித்தா 3, 4 அடித்தா 1, 4 அடித்தா 2. நல்லா கவனிக்கணும், இங்கே ப்ளஸ் இருக்குன்னா இங்கே மல்டிப்ளேயில் இருக்க நம்பர் எல்லாமே டிவைட் ஆனால் மட்டும் தான் என்ன பண்ணணும், கேன்சல் பண்ணணும், இல்லைனா பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ வந்து ப்ராஃபிட் ஆஃப் பி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 1200. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 2100 ப்ளஸ் 2xன்னு வருமா? ஓகே, இது 700, இது 1400, 2100 ப்ளஸ் 2x. ஓகே, பீனோட இன்கம் எவ்வளோ 800. ப்ராஃபிட், டோட்டல் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு 9x மைனஸ் 100. இதில் 800 வந்து உங்களுக்கு யாரோட ப்ராஃபிட், பியோட ப்ராஃபிட். அதை கழிச்சிங்கன்னா 9x மைனஸ் 900 தான் யாரோட ப்ராஃபிட், உங்களுக்கு கியூனோட ப்ராஃபிட். கரெக்டாக? கரெக்டு தானே? ஓகே, 400 டேபிள்ஸ் அடித்தா 2, 400 டேபிள்ஸ் அடித்தா 3. இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுமா? 27x மைனஸ் 2700 இஸ் ஈக்குவல் டு 4200 ப்ளஸ் 4x. கரெக்டாக? இந்த பக்கம் வந்துச்சுன்னா 23x ஈக்குவல் டு 6900, therefore x ஈக்குவல் டு 300. கரெக்டாக? கேள்வி என்னன்னா ப்ராஃபிட் ஷேர் ஆஃப் கியூ என்னன்னு கேட்டிருக்காங்க. கியூனோட ப்ராஃபிட் ஷேர் என்ன 9x மைனஸ் 900. கரெக்டாக? இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2700லேருந்து உங்களுக்கு 900 போச்சுன்னா அப்போ கியூனோட ப்ராஃபிட் 1800. கரெக்டாக? இதுதான் கியூனோட ப்ராஃபிட். கரெக்டாக சொல்கிறேன்னா 2700லேருந்து 900 போச்சுன்னா 1800. ஓகே, ஸோ இதுதான் வந்து கியூனோட ப்ராஃபிட் ஷேர். கரெக்டு தானே? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இங்கே நான் ஒரே பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். நம்பர் ஆஃப் ரூட்ஸ் எப்படி டிசைட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹையஸ்ட் பவர் என்ன இருக்கும் அத்தனை ரூட்ஸ் வரும், அவ்வளோதான். நிறைய பேருக்கு வந்து ரூட் ஒய் ஈக்குவல் டு 64ன்னு கொடுத்தா, சாரி ரூட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 8ன்னு கொடுத்தா, என்னடா இது ரூட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 8ன்னு கொடுத்தா இங்கே எத்தனை ரூட் வரும்னு யோசிப்போம். ஆக்சுவலாக ஒய்னோட வேல்யூ 64 தான் வரும். ஏன்னா இங்கே ஒய்னோட பவர் என்ன தான் இருக்குது 1 தான் இருக்குது. அப்போது ஒய்னோட பவர் மேக்ஸிமமாக, அதாவது அங்கே கொடுத்துருக்க வேரியபிளோட மேக்ஸிமம் பவர் என்ன இருக்கும் அத்தனை ரூட்ஸ் தான் வரும். இங்கே மேக்ஸிமம் பவர் என்ன 2. அப்போ கண்டிப்பாக +8 -8ன்னு வரும். நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்கும். இங்கே ஆன்சர் ஒய் ஈக்குவல் டு 64 மட்டும் தான். ஆனால் இங்கே ஒய் இஸ் ஈக்குவல் டு +8 மட்டும் வராது, கண்டிப்பாக -8ம் வரும். ஏன்னா இங்கே ஹையஸ்ட் பவர் 2. ஸோ +8 -8, இதுக்கான ரூட்ஸ் +8 -8. இதனோட ரூட்ஸ் 8 8 சார். அப்போ என்ன வரும், இது எல்லாமே பாசிட்டிவ், எல்லாமே சேம் ரூட்ஸு. ஸோ அப்போ எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஒய். ஸோ இதுதான் இதுக்கான வேல்யூ. புரிஞ்சா? ஓகே ஓகே. ஸோ இது வந்து இப்படிலாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மிக்சடு ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அது நார்மல் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். ஐ மீன் ஒரு சிங்கிள் லீனியர் ஈக்குவேஷனாக மாற்றணும். அப்போ என்ன பண்ணலாம், இந்த பக்கம் இந்த 3/2ன்னு வந்துச்சுன்னா என்ன ஆயிரும், இது 5ன்னு ஆயிரும். கரெக்டாக? +5ன்னு ஆயிரும். ஏன்னா +3/2 அப்போ 10/2னா 5 தானே. இப்போ திரும்ப நீங்கள் 2 இருக்குல்ல கீழே, அதையுமே கேன்சல் பண்ணணும். அப்போ 2x² + 9x + 10 = 0. கரெக்டாக? இதுதான் ஃபஸ்ட் ஒரிஜினலான லீனியர் ஈக்குவேஷன். ஓகேவா?
ஸோ மல்டிப்ளை பண்ணால் 20 வரணும், ஆட் பண்ணால் +9 வரணும். இப்போ -4 சார் -5 சார். ஓகேவா? இப்போ இதை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இதனோட ரூட்ஸ் என்ன? -2, இதனோட ரூட்ஸ் வந்து -2.5. கரெக்டா? கரெக்ட் தானே? ஓகே. ஸோ இதனோட ரூட்ஸ் என்ன வரும்? 63 வரணும். ஸோ -9 சார் -7 சார். கரெக்டா? அப்போ எப்படி பார்த்தாலும் மைனஸில் இருக்கப்போ ஸ்மாலஸ்ட் வேல்யூ தான் உங்களுக்கு லார்ஜர் வேல்யூஸ். அப்போ என்ன வரும்? x greater than y அப்படின்றதா இந்த கொஷனுக்கான ஆன்சர். கரெக்டா? ஸோ நீங்கள் ஜஸ்ட் அதாவது இதுக்கெல்லாம் 30 செகண்ட்ஸ் எடுத்து என்ன பண்ணலாம்? கண்டிப்பாக போடலாம், தப்பே கிடையாது. பட் கரெக்டாக போடுங்க. ஃபாஸ்ட்டாக போகிறோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிடாதீங்க. ஓகேவா? ஓகே. ஓகே. இந்த மாதிரி எல்லா ரூட்ஸ் கொடுத்துருந்தானா, இந்த மாதிரி கோஎஃபிஷியன்ட் கொடுத்துருந்தா என்ன பண்ணுவோம்னா, மோஸ்ட்டாக வந்து கண்டுபிடிக்கிற ரூட்ஸ் வந்து 3ஆல் டிவைட் பண்ண மாட்டேன். அது ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இந்த கோஎஃபிஷியன்ட் அங்கே மல்டிப்ளை பண்ணும், அந்த கோஎஃபிஷியன்ட் இங்கே மல்டிப்ளை பண்ணும். எப்படின்னு சொல்கிறேன். இப்போ மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 72 வரணும். 3 × 24 வந்து 72. ஆட் பண்ணால் 17 வரணும். அப்போ -8 சார் -9 சார். நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த ரூட்டோட டிவைடட் பை 3 போட்டு சில பேர் கன்ஃபியூஸ் பண்ணுவோம். அந்த 2 இங்கே மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ இது -16 வரும், இது -18 வரும். கரெக்டாக? இப்போ இது இருக்கட்டும். இப்போ மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 54 வரணும், ஆட் பண்ணால் 15 வரணும். அப்போ -6 சார் -9 சார். இந்த 3 இருக்குல்ல, இதை இது கூட மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ -18 -27. கரெக்டா? ஓகே. ஸோ இப்படி பார்க்குறப்போ இது 16 தான் உங்களுக்கு ஹையர் வேல்யூ. இது ரெண்டும் சேமாக இருக்குது. ஸோ அப்போ x greater than or equal to y. ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? ஓகே. ஓகே. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் நிறைய பேர் வந்து ஃப்ராக்ஷன் வேல்யூஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, நான் 2 மெத்தட்லேயும் சொல்கிறேன். எது வேணாலும் கன்வீனியன்ட்டாக இருக்கும். பட் நிறைய பேர் டெசிமல் பார்த்து அதை யூஸ் பண்ணுறதே இல்லை, ரெகுலராக யூஸ் பண்ணாதப்போ என்ன ஆகுனா, உங்களுக்கு சில டைம் கன்சியூமிங் ஆகும். நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வந்து அதுக்கேற்ற மாதிரி ஃப்ராக்ஷன் வேல்யூஸ் மாற்றுறப்போ சம்டைம்ஸ் வந்து தப்பாக எடுப்போம், சம்டைம்ஸ் வந்து கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? ஓகே. rupees P plus 800 is invested at 12% simple interest per annum for 5 years. ஸோ P plus 800 வந்து நான் போடுற மெத்தட் சொல்கிறேன். நார்மலாக ட்ரெடிஷ்னலாக இப்படியும் போடலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகே. P plus 800 ஓகே. 12% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பெர் annum 5 இயர்ஸ். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன பண்ணலாம்? கண்ண மூடிட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இதை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 60% மொத்தமாக இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். கரெக்டாக? ஓகே. என்ன கொடுத்துருக்கான்? அந்த இன்ட்ரெஸ்ட் எண்டுன்னு கொடுத்துருக்கான். இட் இஸ் நாட் ஏ அமௌண்ட். ஸோ இந்த வேல்யூவில் 60% நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இந்த வேல்யூ வரும். அதானே? நிறைய பேர் என்ன பண்ணுவோன்னா, P plus 800 into 3/5 போடுவோம், இஸ் ஈக்குவல் டு P minus 320. ஓகே, நான் இது தப்புலாம் சொல்ல. ஓகே, ஒய் நாட் P plus 800 into 0.6 இஸ் ஈக்குவல் டு P minus 320. ஏன் இந்த பக்கமும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும், இந்த பக்கமும் மல்டிப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஜஸ்ட் இந்த சைட் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.6P plus 480 இஸ் ஈக்குவல் டு, அதாவது இது ஒரு மெத்தட்னு தான் சொல்கிறேன், இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்ல. இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன வரும்? ஓகே, 800 இஸ் ஈக்குவல் டு 0.4P. நிறைய பேர் வந்து இந்த ஃப்ராக்ஷன் பாயிண்ட் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆயிரும், நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியாது, தப்பாக கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு. ஓகே, நான் யோசிக்கிறது பாருங்கள். 4ஓட 20 மல்டிப்ளை பண்ணால் அது 8ஆக மாறும். ஓகே, 200 மல்டிப்ளை பண்ணால் அது 80ஆக மாறும். அப்போ 2000 மல்டிப்ளை பண்ணால் தான் அது 800ஆக மாறும். அப்போ Pனோட வேல்யூ 2000. ஸ்டார்டிங்கில் இப்படி கண்டுபிடிங்க, அப்புறம் போக போக வந்து உங்களுக்கு அப்படியே பார்த்த உடனே ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ 0.4 2000 மல்டிப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு Pனோட வேல்யூ 2000 கிடைக்குன்னு சொல்லிட்டு இதுலேயும் சேம் தான் வரும். 3P plus 2400 இஸ் ஈக்குவல் டு 5P minus 1600. இந்த பக்கம் வந்துச்சுன்னா 2P is equal to 4000, therefore P is equal to 2000. இதில் டேரக்ட் ஆன்சர் வருது, இதெல்லாம் ஈஸி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்படி நம்ம லாங் டேர்மில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கப்போ இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுவோம். இன்கேஸ் ஃப்ராக்ஷன் வேல்யூஸ் ரொம்ப பெருசாக இருக்கப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இப்படி தான் மல்டிப்ளை பண்ண ட்ரை பண்ணுவோம். பட் இதுவும் ஒரு ஈஸியான மெத்தட். இந்த காஸ்ட் ப்ராஃபிட் லாஸு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மெத்தட்லாம் டெசிமல் வேல்யூஸில் மல்டிப்ளை பண்ணி பழகுங்க, அது ஈஸியாக இருக்கும். ஓகே, இஃப் rupees P minus 4000, ரெண்டுத்துலேயும் P வந்து 2000 தான். அப்போ P minus 400 அப்படின்னா, சாரி 400ன்னு சொன்னோம். 1600 வந்து உங்களுக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 4 இயர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ என்ன வரும்? 32% வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். கரெக்டாக? ஓகே, தென் த இன்ட்ரெஸ்ட் எண்ட் வில் பி ஹவு மச் லெஸ் தென் த ப்ரீவியஸ் இன்ட்ரெஸ்ட் எண்ட். ப்ரீவியஸாக உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடச்சிச்சு? P minus 320னா 1680 ஃபஸ்ட்டு கிடச்ச வட்டி. கரெக்டாக? கரெக்ட் தானே? ஏன்னா 2800 உங்களுக்கு 60% கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு 1680 வட்டியாக கிடச்சிருக்கும், ஃபஸ்ட்டு கிடச்ச வட்டி. இப்போ என்ன பண்ணுறோம்? 1600 ரூபாவை 32% கண்டுபிடிச்சோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 480 ஒரு 32, ஸோ 512 ரூபா உங்களுக்கு வட்டி வந்து கிடைக்கும். கரெக்டாக? ஓகே, இதை விட இது எவ்வளோ அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1168. ஸோ இந்த அமௌண்ட் வந்து இதை விட இது அதிகம். ஏன்னா இது ஃபஸ்ட்டு கிடச்ச இன்ட்ரெஸ்ட், இது செகண்ட் கிடச்ச இன்ட்ரெஸ்ட். ஓகே, எக்ஸாம் அப்ரோச் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறது வந்து இப்படி நான் இன்கேஸ் எக்ஸாம் நான் இப்படி போட்டிருந்தேன், இப்படி போட்டிருப்பேன். ஸோ 0.6 இஸ் ஈக்குவல் டு P minus 320. அப்போது இது மட்டும் பண்ணால் 480
இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் 320, இந்த பக்கம் வந்தால் 0.4p. அப்போ பீனோட வேல்யூ 2000. ஓகே, 2000 அப்படின்னா இங்கே 2800. 60% எவ்வளோ? 1680. ஃபஸ்ட்டு கிடைச்ச வட்டி. ஓகே, பி மைனஸ் 400னா எவ்வளோ? 1200. இதில் 8% 4 இயர்ஸ்னா 32%. ஸோ 30% 480, ஒரு 32. ஸோ 512. இதை விட இது எவ்வளோ அதிகம்? 1168. ஸோ இதுதான் உண்மையிலே நீங்கள் எக்ஸாமில் எடுத்துக்கிற டைம். ஒரு 40 செகண்ட்ஸ் 50 செகண்ட்ஸ் எடுத்து போட்டிங்கனாலும் அது டீசென்டான டைம். பட் நம்ம வேரியபிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ண மூடிட்டு சில கொஸ்டின் தான் ஸ்கிப் பண்ணுவோம். ஈவன் நம்மளுக்கு தெரிஞ்ச டாப்பிக்கே ஸ்கிப் பண்ணுவோம். அதெல்லாம் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ ஓகே, சிம்பிளிஃபிகேஷன்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி தான். ஓகே, 240 6ஆல் டிவைட் பண்ணால் 40. நான் என்ன பண்ணுவேன்னு சொல்கிறேன். நான் என்ன பண்ணுவேன்னா, இங்கே மல்டிப்ளை பண்ண ப்ளஸ் பண்ணிகிட்டே வந்துடுவேன். ஸோ சில பேர் வந்து லாஸ்ட்டாக மொத்தமாக என்ன பண்ணுவோன்னா, இப்படி 4 ரோ போட்டு இங்கே மைனஸ்னு ஒரு நம்பர் போட்டு மொத்தமாக சேர்த்து ஆட் பண்ணுவோம். அது சம்டைம்ஸ் கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ 240/6 எவ்வளோ? 40 ப்ளஸ் 841 அப்படின்றது 29 ஸ்கொயரு இன்ட்டு 6 அப்படின்னா 120 174. நான் என்ன பண்ணுவேன்னா, இதை அப்படியே அடிச்சுட்டு 214 எழுதிப்பேன். சில பேர் என்ன பண்ணுவோன்னா, நான் எழுதுறது தப்பு சொல்ல, இப்படியும் எழுதிட்டே வாங்க. என்ன ஆகுனா -118 இஸ் ஈக்குவல் டு 2. நம்ம என்ன ஆகுனா, இப்படி 3 நம்பர் பெருசாக பார்க்குறப்ப சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இப்படி குறைச்சிட்டே வந்துடுறேன். இப்போ என்ன ஆகும்? 214 எனக்கு இருக்கும். -118 பண்ணிங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், அந்த வேதிக் மேக்ஸ் நான் சொன்ன ஸ்பீட் மேக்ஸ் மாதிரி இங்கே 82 இருக்கா, இங்கே ஒரு 14. ஸோ 96. இதுதான் டிஃப்ரென்ஸ். கரெக்டாக? ஸோ 96 தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ். ஒருத்தர் ஒரு மாதிரி போடுவாங்க, இதை விட இது வந்து 4 கம்மியாக இருக்குது, ஸோ 96 வரும் அப்படின்லாம் சொல்லுவான். ஓகே, ஸோ எது கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படி வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஓகே 1280. ஓகே, 1280 ப்ளஸ் 1500 டிவைடட் பை 30. ஸோ 50. ஓகே, இன்ட்டு 22. ஸோ அப்போ என்ன வரும்? 1100 வருமா? நான் என்ன பண்ணிடுவேன்னா, இப்போ இதை அடுத்த செகண்ட் இதை ஆட் பண்ணி வச்சிருவேன். ஸோ 2380. கரெக்டாக? ஸோ 2380 தான் இந்த ஃபுல் லைனோட டோட்டல். ஓகேவா? ஓகே, அப்போது 82 × 5 அப்போ என்ன வரும்? 410 வருமா? ஸோ இதில் 410 மைனஸ் பண்ணுங்க. கரெக்டாக தானே? ஸோ 400 410 ஈக்குவல் டு கொஷின் மார்க். இப்போ இதில் 380 கழிச்சிருவோமா? இன்னொரு 30 எக்ஸ்ட்ரா கழிச்சா 1970. கரெக்டாக தானே? கரெக்டாக இல்லையா? 30, இது ஒரு 50, 50 × 22 1100. 1100 + 1280 2380. அதில் 410 மைனஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு 1970 வந்து ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ வந்து 5467 மைனஸ் 3245 ப்ளஸ் 1123. சில பேர் இதை ஆட் பண்ணிட்டு மைனஸ் பண்ணுவோம், சில பேர் மைனஸ் பண்ணிட்டு ஆட் பண்ணுவோம், சில பேர் இப்படி மொத்தமாக எழுதிட்டு -2310 எழுதிட்டு ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் போடுவோம். நான் எப்படி பண்ணுவேன்னா, ஒன்றுனா சிம்பிளிஃபை பண்ணிட்டே வரும். ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுவேன். ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 2200 அப்படியே ரிவர்ஸில் போகிறோம், புரியுதா? 2222. கரெக்டாக? இதை இங்கே கூட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த வேல்யூ வரும். நான் இங்கிருந்து தான் இங்கே போனேன், இது மைனஸ் பண்ணல, அடிஷன் பண்ணேன். இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டிப்பேன். 3345. கரெக்டாக? ஸோ இதுலேருந்து 2310 போச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும்? 1035. ஸோ இதுதான் ஆன்சர். இப்போயே நான் என்ன பண்ணேன்? அடிஷன் தான் பண்ணேன். பார்க்குறதுக்கு சப்ராக்ஷன் பண்ண மாதிரி தெரியும். ஸோ இதுலேருந்து இது எவ்வளோ ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1035 ஆட் பண்ணோம். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 1035. ஒன்றுனா சிம்பிளிஃபை பண்ணிட்டே வாங்க. ஆக்சுவலாக அது வந்து டைம் கன்சியூமிங் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஓகேவா? ஓகே, ஸோ 285 டிவைடட் பை 15. ஸோ 15 1 15, ரிமைனிங் 13 இருக்கும். ஸோ 135. அப்போ 9 சாரா? கரெக்டாக? அப்போ 19 × 2 38. 38 + 51 89. ஸோ 89 இந்த பக்கம் இருக்குமா? இந்த 89 அந்த பக்கம் போனோம். ஸோ 158 - 89. ஸோ கொஷின் மார்க் இங்கே வரும். கரெக்டாக? புரியுதா? ஸோ இந்த ஸ்டெப் வந்து நான் இது வரைக்கும் எல்லா வேலையும் கண்டுபிடிச்சி 89 கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன். அந்த 89 அந்த பக்கம் போனால் இந்த கொஷின் மார்க் இந்த பக்கம் வரும். ஓகே, 89 எவ்வளோ கூட்டினா 100? 11. ஒரு 58. ஸோ ஆன்சர் 69. இப்படி தான் நான் கண்டுபிடிப்பேன். ஸோ உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து டிஃபரன்ஸ் எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க. சில பேர் வந்து இதை 90 மாற்றிட்டு அதுக்கப்புறமா 68 கண்டுபிடிப்பாங்க. ஸோ ஒருத்தர் ஒரு மாதிரி, பட் எனக்கு வந்து ரவுண்டாக பண்ணியே பழகிருச்சு. ஸோ இது வந்து 11, இது வந்து 58. ஸோ எனக்கு 69 ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ இது வந்து ஆன்சர். ஓகேவா? ஓகே, ஸோ ஓகே, இந்த பர்சன்டேஜ் தான் நான் இது வந்து அந்த கால்குலேஷனில் சொன்னேன். சில பேருக்கு வந்து ஓகே, சம்டைம்ஸ் வந்து 8% ஆஃப் 175 நார்மலாக எப்படி பண்ணுவோன்னு நான் சொல்கிறேன். 2 divided by 25 into 175. இதை கேன்சல் பண்ணால் 7 சார். சம்டைம்ஸ் இதுக்கு நம்ம டைம் எடுத்துப்போம். புரியுதா? நான் சொல்கிறது நல்லா கவனிங்க. இதுக்கு 7 டைம்ஸ்னு கால்குலேட் பண்ண டைம் எடுத்துப்போம். ஆன்சர் 14. கண்டிப்பாக நம்ம இப்படி எழுதாமல் மைண்டில் பண்ணவே மாட்டோம் இந்த மெத்தடை. கரெக்டாக?
நான் யோசிக்கிற மெத்தட் பாருங்க. 8% ஆஃப் 175. அப்போ என்ன ஆகுனா 4% ஆஃப் 350 எடுக்கலாம், 2% ஆஃப் 700 எடுக்கலாம். ஸோ 2% ஆஃப் 700 அப்படின்னா ஆன்சர் 14. இது நம்ம ஈஸியாக போடுவோம். பட் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மட்டும் தான் அப்படிலாம் யோசிக்க முடியும். நான் சொல்கிறது சடனாலாம் யோசிக்க சொல்ல. பட் லாங் டேர்மில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள் ஒரு சில விஷயத்தை. கண்டிப்பாக அது வந்து டிஃப்ரெண்ட்டாக யோசிக்க பழகும். ஓகேவா? ஸோ ஆன்சர் 14 ப்ளஸ் 25 மைனஸ் 132 டிவைடட் பை 12 எவ்வளோ? 11. 11 இன்ட்டு 3 வந்து 33. ஸோ 33யா? ஸோ 39 மைனஸ் 33 ஆன்சர் 6. கரெக்டா? கரெக்டு தானே? ஸோ 14 ப்ளஸ் 25 39. 39லேருந்து 33 போச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 6. ஓகேவா? ஓகே. இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும். நான் சிம்பிளாக இருந்தாலுமே போட்டு காட்டுறேன். ஸோ இது வந்து கேன்சல் பண்ணால் 3. ஸோ 785 ப்ளஸ் 3 ஸோ 788 மைனஸ் 40 மைனஸ் 368 ஈக்குவல் டு கொஷின் மார்க். ஆட் பண்ணால் 408. இது கழிச்சா 380. ஸோ ஆன்சர் 380. ஸோ இதெல்லாம் லாஸ்ட் இயரில் கேட்ட கொஷின். செகண்ட் ஷிஃப்ட்டில் இப்படி தான் கேட்டாங்க. ஓகே ஓகே. ஸோ இது வந்து ஒரு கேஸ்லெட்டு. ஸோ இதில் வந்து 2 அப்ரோச்சில் யோசிக்கலாம். இது நான் ஆல்ரெடி தனியாக ஒரு கேஸ்லெட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அது ஒரு சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அதனால் வந்து இங்கே திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டேட்டா இஸ் அபவுட் த நம்பர் ஆஃப் கேக்ஸ் பேக்டு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா எப்பவுமே நோட்டை படிக்கணும். கீழே இருக்க நோட்டு. இது வந்து நோட்டு. பேக்டு அப்படின்னு நாங்கள் சொல்கிறது அப்படின்னா சோல்டு அன்சோல்டு ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நாங்கள் வந்து ரெடி பண்ணதில் கொஞ்சம் விற்போம், கொஞ்சம் விற்க மாட்டோம். இந்த கான்செப்ட். ஸோ எத்தனை பேக்கரி இருக்குது? 3 பேக்கரி இருக்குது. ஸோ ஏபிசி இது வந்து பேக்டு. நான் எப்பவுமே டோட்டல் லெஃப்ட்டில் எழுதுவேன். எனக்கு அப்படி பழகிச்சு, உங்களோட கன்வீனியன்ட் எழுதுங்க. ஸோ இது வந்து சோல்டு, இது வந்து அன்சோல்டு. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இங்கே பேக்டு வந்து வரும். கரெக்டாக? ஓகே. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? the number of cakes baked by A is more than bakery B. ஸோ பேக்டு வந்து இது வந்து A வந்து பியை விட அதிகம். ஓகே. அந்த நம்பர் ஆஃப் கேக்ஸ் baked by C is more than B. கரெக்டாக? இப்படி தான் கொடுத்துருக்காங்க. A வந்து பியை விட அதிகம், பியை விட C அதிகம். ஓகே. the difference between the number of cakes baked by. நல்லா கவனிங்க. உங்களுக்கு இந்த பாயிண்ட் வரைக்குமே அவன் எந்த நம்பருமே பேசவே இல்லை. அப்போ இது மட்டும்தான் க்ளூ. புரியுதா? அப்போ இது வரைக்குமே என்னது? இன்ட்ஸ் தான் இதெல்லாம். the difference between A and B. difference between A and B எப்படி எழுதுவோம்? A minus B தான் எழுதுவோம். ஏன்னா A தானே பெருசு. இஸ்னா நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இஸ்னா ஈக்குவல்ட்டுன்னு போடுங்க. யோசிக்காம ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ட்வைஸ் நாட் ட்வைஸ். the difference between cakes baked by B and C. B and C difference அப்படின்னா யார் பெருசு? C தான் பெருசு. இதுதான் அவன் சொன்ன ஈக்குவேஷன். புரியுதா? அவங்க சொல்கிற அண்டர்ஸ்டாண்டிங் படி இதுதான் அவங்க சொல்ல வந்திருக்காங்க. ஓகே. த டோட்டல் நம்பர் ஆஃப் கேக்ஸ் பேக்டு பை ஆல் 3 பேக்ஸ் இஸ் 126. அதாவது டோட்டலாக 126 கேக் வந்து 3 பேக்கரியும் சேர்த்து வந்து பேக் பண்ணியிருக்காங்க. ஓகே. த அன்சோல்டு நம்பர் ஆஃப் கேக்ஸ் பேக்கரிஸ் ஏ அண்ட் பி ஆர் சேம். அதாவது கேக்ஸ் ஆஃப் பேக்கரிஸ் ஏ அண்ட் பி வந்து அன்சோல்டு வந்து இது ரெண்டும் சேமா. அப்போ நான் இங்கே வந்து எக்ஸ்னு வச்சுக்கிறேன், இங்கே எக்ஸ்னு வச்சுக்கிறேன். இது ரெண்டுமே சேம் தானே? ஓகே. த நம்பர் ஆஃப் கேக்ஸ் சோல்டு பை பேக்கரி ஏ அண்ட் பி ஆர் 41 and 29 ரெஸ்பெக்டிவ்லி. கரெக்டாக? ஓகே. இது 2 விதத்தில் யோசிக்கலாம். இந்த 2 மெத்தடில் நீங்கள் எப்படி யோசிச்சிருப்பீங்க அப்படின்ற பாயிண்ட் கவனிங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் பேக்டா. ஸோ 41 + x. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 29 + x. ஓகே. ஃபஸ்ட்டு அப்ரோச்சா நம்ம எப்படி யோசிப்போம்னா 126ல் இது ரெண்டுத்தையும் கழிச்சா சீனோட டோட்டல் எனக்கு கிடைக்கும். ஓகே. அப்படி தான் நம்ம யோசிப்போம். அது ஃபஸ்ட்டு மெத்தட். நான் எப்படி யோசிக்கணுன்ற பாயிண்ட் சொல்கிறேன். 126லேருந்து 41 மைனஸ் எக்ஸ், ஏன்னா உள்ளே போகிறப்ப மைனஸ் ஆயிரும். மைனஸ் 29 மைனஸ் எக்ஸ். மைனஸ் பண்ணால் என்ன வரும்? இது வந்து ஒரு 60 70. ஸோ 56 மைனஸ் 2x. இதுதான் சீனோட டோட்டல். கரெக்டாக? நம்பர் ஆஃப் கேக்ஸ் பேக்டு பை சி வந்து 56 மைனஸ் 2x. இப்போ இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. ஸோ ஏ மைனஸ் பி. ஏ மைனஸ் பினா என்ன வரும்? 41 + x ப்ளஸ் மைனஸ் 29 மைனஸ் எக்ஸ்னா 12ன்னு வருமா? ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் சி மைனஸ் பி. அப்போ என்ன வரும்? 56 மைனஸ் 2x மைனஸ் 29 மைனஸ் எக்ஸ். இதனால் அவங்க சொல்லியிருக்க ஈக்குவேஷன் படி இப்படி தான் எழுதணும். கரெக்டாக? ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 6. இந்த பக்கம் போச்சுன்னா 30. இது என்னது? 29. 29. சாரி, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 27. அந்த பக்கம் போச்சுன்னா அந்த பக்கம் போகக்கூடாது, இந்த பக்கம் வரணும். என்னடா இது? 27 21. ஓகே. ஸோ 27லேருந்து 6 போகும். இந்த 3x அந்த பக்கம் போச்சுன்னா 3x ஈக்குவல் டு, அப்போ எக்ஸ்னோட மதிப்பு 7. ஸோ இது வந்து நம்ம நார்மலாக யோசிக்கிற அப்ரோச். நான் என்ன சொல்கிறேன்னு கவனிங்க. ஓகே. இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? 12. நல்லா கவனிக்கணும். இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சிக்கும் பிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் போல டபுளாக இருக்கும். அப்போ இங்கே டிஃப்ரென்ஸ் என்ன? 6. இது என்ன பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங். இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 6 இருந்தால் தான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 12 இருக்கும். அப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 6 அப்படின்னா இதை விட இது 6 அதிகம். அதுதான் இன்டெரக்டாக மீன் பண்ணுது. அப்போ 35 + x எழுதலாமா எழுதக்கூடாதா?
எழுதலாம். இதை கூட்டி பாருங்க. 70 + 35 105. 105 + 3x = 126. இதான டோட்டல். அப்போ எக்ஸ்னோட மதிப்பு 7. ஸோ எப்படி கண்டுபிடிச்சாலும் சரிதான். பட் இப்படியும் கண்டுபிடிக்கலாம். ஒரு சில இடத்துல இப்படி யோசிச்சா நல்லாயிருக்கும். ஓகே. அப்போ எக்ஸ்னோட வேல்யூ 7. எக்ஸ்னோட வேல்யூ 7. அப்போ இங்கே என்ன வரும்? எக்ஸ்னோட வேல்யூ 7 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இங்கே 42, இங்கே 36. என்னோட வேல்யூ 48. அப்போ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 12. இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 6. கரெக்டாக? அவங்க சொன்ன எல்லா கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகுதா? ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலும் நீங்கள் போட்டது தப்பு. ஸோ எல்லா கண்டிஷனையும் கரெக்டாக போட்டிருக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். எக்ஸ்னோட வேல்யூ 7 2 விதமாக கண்டுபிடிக்கலாம். அது வந்து புரிஞ்சிருக்கும். ஓகே. ஓகே. என்னோட டோட்டல் வந்து 126. இப்போ வந்து கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து நம்ம நார்மலாக அதாவது இது கரெக்டு தான், நான் தப்புன்னு சொல்ல. பட் ஏன் இப்படியும் பண்ணலாம் அப்படின்றது ஒரு பாயிண்ட். ஓகேவா? ஓகே. ஸோ அன்சோல்டு நம்பர் ஆஃப் கேக்ஸ் ஆஃப் பேக்கரி அன்சோல்டு எவ்வளோ? 7. இஸ் அப்ராக்சிமேட்லி வாட் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் கேக்ஸ் பேக்டு பை பேக்கரி பி? 36. அப்ராக்சிமேட்டா 36ல் இது எத்தனை பர்சன்டேஜ்? 20%. கரெக்டா? அப்படின்னா 7.2 வேணும். ஒரே நிமிஷம். ஓகே. ஸோ கண்டினியூ பண்ணுவோம். ஓகே. இது வந்து அப்ராக்சிமேட்டாக அங்கே ஆப்ஷன் 20 இருந்தாலும் ஓகே, 19 இருந்தாலும் ஓகே. ஸோ எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும்? ஏன்னா ஆக்சுவலாக 20 பண்ணப்போ நம்மளுக்கு எக்ஸா போகுது. அப்போ 19. ஸோ அப்ராக்சிமேட்லி 19% ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதான் சரியான விடை. ஓகேவா? ஓகே. ஸோ அவுட் ஆஃப் தி அங்கே மேலே இருக்க வேல்யூ தெரில. ஓகே, நம்மளுக்கு தெரியுது அப்படின்னு நான் சொல்கிறேன். வேல்யூஸ் 41.7 நமக்கு தெரியுது. இப்போ வந்து பாருங்கள். ஓகே. அவுட் ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் கேக்ஸ் பேக்டு பை பேக்கரி எவ்வளோ? 48. அதில் மேங்கோ அண்ட் வெண்ணிலா கேக்ஸ் பேக்டு. மேங்கோ வெண்ணிலா வந்து 5:3. அப்போ என்ன வரும்? 8 பார்ட்டாக பிரிக்கணும். ஒரு பார்ட்டுக்கான மதிப்பு 6. ஸோ 30, 18. ரைட்டு. த நம்பர் ஆஃப் வெண்ணிலா கேக் சோல்டு. இது வந்து பேக்டு. யோசிக்காதீங்க, பேக்டு. நம்பர் ஆஃப் வெண்ணிலா கேக் சோல்டு பை பேக்கரி இஸ் 12. ஸோ வெண்ணிலா வந்து சோல்டு வந்து 12னா அன்சோல்டு என்ன? 6. கரெக்டாக? இப்போ உடனே எங்கே போனோம் அப்படின்னா நமக்கு அந்த பேக்கரியில் மொத்தமாக வித்த டோட்டல் நம்பர் ஆஃப் கேக்ஸ் வந்து 41. அப்போ என்ன விற்றுருக்கோம்? இங்கே 29 கேக் விற்றுருக்குமா சோல்டு? கரெக்டாக இல்லையா? அதாவது 6 அன்சோல்டு. அவன் கேட்குற கேள்வி என்ன? அன்சோல்டு மேங்கோ கேக்ஸ் இன் பேக்கரியே. அப்போ ஆன்சர் 1. கரெக்டாக? இப்படி தான் நீங்கள் டேலி பண்ணணும். ஏன்னா கொடுத்துருக்க பாயிண்ட்லாம் எது டீவியேட் பண்ண சொல்ல. நாங்கள் பேக்கடு தான் இப்படி பிரிக்கிறோம். அப்போ சோல்டு அங்கே விற்றுருக்காங்க அப்படின்னா ஸோ ரிமைனிங் சோல்டு என்னவா தான் இருக்கும் உங்களுக்கு? மேங்கோவில் தான் டேலி ஆகும். கரெக்டாக? அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 41 வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 7 வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 48 வரும். ஸோ இதுதான் ஆன்சர். கரெக்டாக? ஓகே. ஓகே. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, இது எல்லாத்தையும் அழிச்சிருவோம். 41.7 நான் எழுதிட்டோன்னு நினச்சி 41.7 29.7. ஓகே, நான் அப்படியே ஞாபகம் வச்சுக்கிறேன். 41.7 29.7. இங்கே வந்து 30 டோட்டல் வந்து 126. ஸோ இது வந்து சி, இது வந்து பி, இது வந்து ஏ, இது வந்து 48, இது வந்து 36. சாரி, டோட்டல் வந்து 126. ஓகே, எவ்வளோ? இதோட 6 அதிகம்னா 42. ஓகே. ஸோ ஓகே, முடிஞ்சா? ஓகே. இஃப் த நம்பர் ஆஃப் கேக் சோல்டு பை பேக்கரி சி, இது வந்து சோல்டு, இது வந்து அன்சோல்டு. சி இஸ் 2/7 ஆஃப் தி டோட்டல் நம்பர் ஆஃப் கேக் சோல்டு பை பேக்கரி ஏ. 2/7 ஆஃப் தி ஏ அண்ட் பி டுகெதர். ஏ அண்ட் பி டுகெதரில் விற்றதில் 2/7 தான் என்னது? சி வித் கேக்ஸ். அப்போ ஏ ப்ளஸ் பி வந்து எவ்வளோ? 70. இதில் 2/7 அப்படின்னா 20 விற்றுருப்பாங்க. 22 அன்சோல்டு. ஆனால் கேட்டிருக்காங்கன்னா ஆவரேஜ் நம்பர் ஆஃப் அன்சோல்டு கேக்ஸ் ஆஃப் ஆல் த பேக்கரிஸ் டுகெதர் 14 22 என்ன வரும்? 36ன்னு வரும். அப்போ 3ஆல் வகுத்தா 12. கரெக்டாக? ஸோ இதுதான் இந்த கேள்விக்கான பதில். ஓகே. ஸோ இது வந்து ஒரே கொஷின் தான். ஆனால் எப்படி போகணுன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ சில பேர் வந்து இது வந்து சிம்பிளாக கஷ்டம், வேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகே. ஒரு 5 கன்சிக்யூட்டிவ் மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 இருக்குது. நல்லா கவனிங்க. சும்மா நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 4, 8, 12, 16. இதில் ஒரு விஷயம் நோட் பண்ணுங்கள். 4 இன்ட்டு எக்ஸ்ன்னு எழுதலாமா? இதை 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு எழுதலாமா? எக்ஸ்னோட மதிப்பே நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. நான் சும்மா சொல்கிறேன். ஒரு நம்பரை ஆட் பண்ணி தானே எக்ஸ்ட்ரா மல்டிப்ளை பண்ணிட்டு போவாங்க. நல்லா கவனிங்க. இங்கே எக்ஸ்னோட மதிப்பு நீங்கள் 1ன்னு கொடுத்தீங்கன்னா இது 4ஆக மாறிடும். இங்கே எக்ஸ்னோட மதிப்பு 1ன்னு கொடுத்தா இது 8ஆக மாறிடும். இப்படி தானே கண்டினியூ ஆகுது. அப்போ செட் ஆஃப் 5 கன்சிக்யூட்டிவ் மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? கண்ணை மூடிட்டு செட் ஏல 1 2 3 4 5. அப்போ 4x ப்ளஸ் 4, 4x ப்ளஸ் 8, 4x ப்ளஸ் 12. இன்டெரக்டாக இதுதான் மீன் பண்ணுது. எப்படியுமே கன்சிக்யூட்டிவ் மல்டிபிள்ஸ் ஆஃப் 4னா 4 கூட்டிகிட்டே போகும். கரெக்டாக? கரெக்டு தானே? கரெக்ட். அப்போ 4x ப்ளஸ் 16 இதுதான் ஈக்குவேஷன். புரிஞ்சா? ஓகே.
செட்டு பி வந்து எப்படி இருக்குன்னா கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ். ஆட் நம்பர்ஸ்னால் உங்களுக்கு என்னன்னு தெரியாது. நல்லா கவனிங்க. 1, 3, 5, 7 எங்கேருந்து வேணாலும் எடுத்துங்க. கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் கரெக்டா? அப்படின்னா அதுக்கான டிஃபரன்ஸ் என்றைக்குமே 2ஆ தான் இருக்கும். ஈவன் நம்பர்னாலும் சரி, ஆட் நம்பர்னாலும் சரி, கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ், கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ்னால் கண்டிப்பாக அதுக்கான டிஃபரன்ஸ் 2 தான். அப்போ நீங்கள் இன்கேஸ் இங்கே ஒய்ன்னு வச்சிங்கன்னா இங்கே y+2, இங்கே y+4, இங்கே y+6 கரெக்டா? கரெக்ட். ஏன் இங்கே y-2 வைக்கக்கூடாதா? இங்கே y+2 வைக்கக்கூடாதா? தாராளமாக வச்சுக்கலாம், என்ன வேணாலும் வைக்கலாம், தப்பே கிடையாது. பட் டிஃபரன்ஸ் வந்து 2 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும், அவ்வளோதான். ஓகேவா? சம் ஆஃப் த ஹையஸ்ட் வேல்யூஸ் ஆஃப் செட் A அண்ட் B இஸ் 53. இது ரெண்டுத்தினுடைய கூட்டல் வந்து 53. அப்போ 4x + y இஸ் ஈக்குவல் டு இந்த 22 அந்த பக்கம் போச்சுன்னா என்ன வரும்? உங்களுக்கு 31ன்னு வரும். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே. ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆஃப் செட் பி, ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆஃப் செட் பி YA அது வந்து எப்படி இருக்குன்னா 21 லெஸ் தென் த செகண்ட் ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆஃப் செட் A. செகண்ட் ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆஃப் செட் A என்ன? 4x + 4. இந்த மதிப்பை விட உங்களுக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கு? 21 கம்மியாக இருக்குது. கரெக்டா? கரெக்டு தானே? ஸோ 4x - y இஸ் ஈக்குவல் டு 17. கரெக்டாக நான் சொல்கிறது? இந்த y இந்த பக்கம் வரும், இந்த 17 இந்த பக்கம் போகும். இந்த yக்கு y கேன்சல். 8x = 48. எக்ஸ்னோட மதிப்பு 6, ஒய்னோட மதிப்பு என்ன வரும்? எக்ஸ்னோட மதிப்பு 6 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 24 அந்த பக்கம் போச்சுன்னா ஒய்னோட மதிப்பு 7. கரெக்டா? கரெக்டு தானே? ஓகே. கேள்வி என்ன? டிஃபரன்ஸ் பிட்வீன் செகண்ட் ஹையஸ்ட் வேல்யூ ஆஃப் செட் A. செகண்ட் ஹையஸ்ட் வேல்யூ ஆஃப் செட் A என்ன? 4x + 12. அப்போ 24 + 12 36. ஓகே. செகண்ட் ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆஃப் செட் பி என்ன? y+2 வந்து 9. 36க்கு 29க்கு டிஃபரன்ஸ் என்ன? 27. இது நீங்கள் அந்த இடத்துல ஃபாஸ்ட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும் தான் இது ஈஸியான கொஸ்டின், இல்லைனா இது கண்டிப்பாக ஒரு ட்ராப்பான கொஸ்டின் தான். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் சம்டைம்ஸ் SBI PO மெயின்ஸில் கூட கேட்பாங்க. பட் கண்டிப்பாக நமக்கு பேசிக்கான அவேர்னஸ் வந்து இருக்கணும். இது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சால் போதும். இது கண்டிப்பாக கால்குலேட்டிவான கொஸ்டின் தான். ஓகேவா? ஓகே. ஓகே. இதில் வந்து நான் அதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் சொன்னேன், அந்த கான்செப்ட் இங்கே யூஸ் பண்ணுவோம். இப்படி ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்கான்? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பி. ஓகே. A + B + C அது மூணுத்தினோட ஆவரேஜ் வந்து எனக்கு 30 அப்படின்னா அதனுடைய டோட்டல் என்னவா இருக்கும்? 90 இருக்கும். ஏன்னா ஆவரேஜ் எத்தனை டேர்ம்ஸ் இருக்கும் அதனால் மல்டிப்ளை பண்ணும். ஓகே. CDEனோட ஆவரேஜ் என்ன? 19. அப்போது அதனோட மல்டிப்ளிகேஷன் என்னவா இருக்கும்? 57. கரெக்டாக? ஓகே. ஆவரேஜ் ஆஃப் A அண்ட் B வந்து உங்களுக்கு 23, ஸோ 46. கரெக்டாக? B அண்ட் E வந்து 24, ஸோ B + Eனோட வேல்யூ 48. கேள்வி என்ன? Bனோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. கண்ணை மூடிட்டு அப்படியே அடிச்சுட்டு கேன் நாட் பி டிட்டர்மைன்ட்னு போடலாம். ஏன்னா இங்கே எத்தனை வேரியபிள் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள். ABCDE 5 வேரியபிளுக்கு எத்தனை ஈக்குவேஷன் வேணும்? 5 ஈக்குவேஷன் வேணும். அவ்வளோதான், முடிஞ்சு. ஆன்சர் கேன் நாட் பி டிட்டர்மைன்ட். முடிஞ்சா? நீங்கள் யோசிங்க, என்ன வேணாலும் யோசிக்கலாம். இப்போ A + Bனோட மதிப்பு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு Cனோட வேல்யூ கிடைக்கும். Cனோட வேல்யூ கிடைச்சுன்னா D + Cனோட வேல்யூ கிடைக்கும். D - Bனோட வேல்யூ தான் கிடைக்கும். இதை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. திரும்ப இன்னொரு வேல்யூ கண்டிப்பாக நமக்கு இன்னொரு ஈக்குவேஷன் வேணும். ஓகேவா? ஸோ இன்னொரு ஈக்குவேஷன் சாரி இங்கே A + Eயா? E + E அது ஓகே, ஆல்ரெடி கண்டுபிடிக்க முடியாது. நான் யோசிச்சதுமே ஆன்சர் வராது. ஸோ A + B இருந்தாலுமே உங்களுக்கு என்ன வரும்? Bனோட மதிப்பு கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஆன்சர் கேனாட் பி டிட்டர்மைன். புரிஞ்சா? ஸோ எத்தனை ஈக்குவேஷன் இருக்கணும், அத்தனை வேரியபிள் அங்கே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆன்சர் சால்வ் ஆகும். ஓகேவா? ஓகே. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இது வந்து ஒரு DIA. இதை நான் எப்படி எக்ஸாமில் போட்டேன்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு இப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது, ஏன் இப்படி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. The bar graph shows a number of males in the 4 different cities and the table shows the ratio of ஓகே. பார் கிராஃப் வந்து எதை ஷோ பண்ணுதுன்னா மேல் வந்து ஷோ பண்ணுது. ஓகேவா? எத்தனை சிட்டிஸ் இருக்கு? A B C D. ஓகேவா? ஸோ மேல்ஸ் ஃபீமேல்ஸ். அதுக்கடுத்து நம்பர் ஆஃப் மேல்ஸ் இன் ஈச் சிட்டி இஸ் மோர் தென் த நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ். ஸோ மேல்ஸ் வந்து எப்பவுமே ஃபீமேல்ஸை விட அதிகமாக இருப்பாங்க. இந்த பாயிண்ட் அவங்க கொடுத்துருக்கான். ஓகே. மேல்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டுக்கு வந்துடும், இங்கே வந்துடும். மேல்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு லைனுக்கு 20யா? அப்போது இங்கே 40, ஸோ அப்போ 440. ரைட்டு. நான் எப்படி போட்டேன்னு சொல்கிறேன் எக்ஸாமில் லாஸ்ட் இயர். பட் அது டைம் கன்சியூமிங்காக தான் எனக்கு தெரிஞ்சு. அப்போ எனக்கு ஸ்ட்ரைக் ஆகலை இதெல்லாம். ஸோ 600, இங்கே வந்து 400. கரெக்டாக? ஓகே. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு 680. ஓகேவா? ஓகே. நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா ஃபீமேல்ஸ் வந்து இங்கே எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன? மேல் ப்ளஸ் ஃபீமேலுக்கான ரேஷியோ 9. அப்போ 440 + x டிவைடட் பை, அப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன? 440 - 6 ஈக்குவல் டு 9/2ன்னு போட்டேன். இது நான் போட்டது தப்பு இல்லை. பட் ஆனால் எனக்கு என்ன ரியலைஸ் ஆகலைன்னா இப்படி மட்டும் தான் போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் ரியலைஸ் ஆகலை. அப்போ நான் கிளாஸ்மேட்லேயே பண்ணேன். நான் ஃபாஸ்ட்டாக பண்ணதுனால இந்த இடத்துல தப்பிச்சிட்டேன். அதுதான் உண்மை. இல்லைனா கண்டிப்பாக நான் இதுலேயே ரொம்ப நாள் டைம் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலாக அதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குன்றதே எனக்கு அப்புறமா தான் புரிஞ்சு. ஸோ 2x = புரியுதுங்களா? இங்கே மல்டிப்ளை பண்ணது எவ்வளோ கஷ்டம்? 3600 ஒரு 360, ஸோ 3960 - 9x. கரெக்டாக? ஓகே. இது திரும்ப இந்த பக்கம் வரும். ஸோ 11x = உங்களுக்கு 880 போச்சுன்னா என்ன வரும்? 3800.
80ன்னு வரும். ஸோ எக்ஸ்னோட வேல்யூ 280. ஸோ இப்படி கண்டுபிடிச்சு நான் இங்கே 280ன்னு போட்டேன். பட் நான் ஃபாஸ்ட்டாக போட்டதுனால மட்டும் தான் தப்பிச்சேன். இல்லைனா கண்டிப்பாக இந்த கொஸ்டின் ரொம்ப டைம் டேக்கிங்காக இருக்கும். பட் ஆக்சுவலாக எப்படி போடணும் அப்படின்ற கான்செப்ட் நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ இங்கே மேல் இருக்கா? இங்கே மேல் ப்ளஸ் ஃபீமேலுக்கான ரேஷியோ நான் 9xன்னு வச்சுக்கிறேன். சரி, இங்கே எழுத முடியாதா? ஸோ மேல் ப்ளஸ் ஃபீமேல் வந்து நான் 9xன்னு வச்சுக்கிறேன். மேல் மைனஸ் ஃபீமேல் வந்து 2xன்னு வச்சுக்கிறேன். நல்லா கவனிங்க. மேல் அங்கே எழுதுனா இங்கே வராது, இங்கே எழுதுனா அங்கே வராதா? ஓகே. ஸோ மேல் ப்ளஸ் ஃபீமேல் வந்து 9x. சரி, ரைட்டு. மேல் மைனஸ் ஃபீமேல் வந்து 2x. அப்போ என்ன பண்ணுவோம்? நார்மலாக ஈக்குவேஷன் படி இந்த 2 ஃபீமேலையும் மைனஸ் கேன்சல் பண்ணால் 2 மேல் இஸ் ஈக்குவல் டு 11x. ஸோ மேல் இஸ் ஈக்குவல் டு 5.5x. அப்போ ஃபீமேல் என்ன? 3.5x. லாஜிக்கா? அப்போ 5.5xனோட வேல்யூ தான் 4 பார்ட் அப்படின்னா எக்ஸ்னோட மதிப்பு என்ன? 80. அப்போ எக்ஸ்னோட மதிப்பு 80னா இங்கே 280. இப்படி தான் ஆக்சுவலாக கண்டுபிடிக்கணும். பட் அந்த டைமில் என்னால் அப்படி யோசிக்க முடியல. பட் போட்டது நான் தப்புன்னு சொல்ல. பட் இப்போ இப்படி கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். இந்த மாதிரி கொடுத்தா டிஃப்ரெண்ட்டாக யோசிக்க கற்றுங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஸோ இதுதான் உண்மையான மெத்தட். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு நம்பருக்கும் நீங்கள் இந்த மாதிரி 680 அதுக்கெலாம் மல்டிப்ளை பண்ணுற என்ன ஆகும்? கண்டிப்பாக நமக்கு டைம் போகிறதே தெரியாது. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 8xஆ? அப்போ டிஃபரன்ஸ் எடுத்தால் மேல் வந்து 4x, ஃபீமேல் வந்து x. யோசிச்சு பாருங்கள், நான் இது மேல் ஃபீமேல்னு எடுத்துக்கிறேன். இது இங்கே வந்து 5.5, இங்கே 3.5 தான் வரணும். இது மேல் ஃபீமேல். இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினா 5x வருமா? இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 3 பார்ட் வருமா? எக்ஸ்ன்றது நான் ஜஸ்ட் அசம்ஷன். நீங்கள் என்ன வேணால் வேரியபிள்ஸ் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பலாம். அப்போ இங்கே 10y, இங்கே 3y. 10யும் 3யும் கூட்டினா 13. இது மேல் ப்ளஸ் ஃபீமேல். 10யும் 3யும் கழிச்சா 7. அது வந்து மேல் மைனஸ் ஃபீமேல். அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினா 8z, அதுக்கடுத்து 3z. கரெக்டாக? இது ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா உங்களுக்கு 12 வரும். இது ரெண்டுத்தையும் கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 5 வரும். ஓகே. இப்போ எப்படி கம்பேர் பண்ணோம்? 4xனோட வேல்யூ 600. அப்போ எக்ஸ்னோட வேல்யூ என்னவா இருக்கும்? 150. கரெக்டா? ஓகே. 400ன்றது 10 பார்ட். அப்போ 3 பார்ட்டுக்கான வேல்யூ என்ன? 120. ஓகே. 680ன்றது 8 பார்ட்டுக்கான வேல்யூ. கரெக்டா? அப்போ ஜெட்னோட மதிப்பு 80. ஜெட்னோட வேல்யூ 80னா 8 8 640, ஒரு 40, 680. அப்போ ஜெட்னோட வேல்யூ 80னா உங்களுக்கு என்ன வரும்? 240, 280ன்னு வரும். இதுதான் ஈக்குவேஷன். நீங்கள் வேணால் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணி டிஃபரன்ஸ் ரேஷியோ எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக இது வரும். ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா என்ன வரும்? 800, 960. ஓகே. ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் எடுத்தால் என்ன வரும்? 400. கரெக்டாக தானே? ஓகே. இது 40 டேபிள்ஸ் அடித்தா 24 சார், 40 டேபிள்ஸ் அடித்தா 10 சார். இது திரும்ப கேன்சல் பண்ணுங்கள், 12:5. இந்த ரேஷியோ கரெக்டாக வந்துச்சா? ஸோ இதுதான் மெத்தட். இப்படி தான் ஆக்சுவலாக சால்வ் பண்ணியிருக்கணும். பட் நான் போட்ட மாதிரி யாரெல்லாம் போட்டிருந்தாங்களோ கண்டிப்பாக இதுக்கெலாம் டைம் எடுத்து போயிருக்கோம். பட் கண்டிப்பாக அந்த டைமில் ஃபாஸ்ட்டாக போடுற ஒரே பாயிண்ட் இல்லைனா கண்டிப்பாக நான் மாட்டியிருப்பேன். ஓகே. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி என்ன? ஃபஸ்ட்டு கேள்வி வந்து இஃப் த நம்பர் ஆஃப் எஜுகேட்டட் ஃபீமேல்ஸ். ஏன்னா இதுக்கப்புறமும் கொஷின் பெருசாக தான் கேட்க போகிறோம். புரியுதா? நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம், நம்ம ஃபாஸ்ட்டாக டேலி பண்ணி போட்டிருக்கோம் டேட்டாவை அப்படின்னு நினைக்கிறப்போ அவன் அடுத்த சப் கொஸ்டினும் பெருசாக தான் கேட்டிருப்போம். உங்களுக்கு திரும்ப டைம் இழுதுகிட்டே தான் போகும். அப்போது 440 + 280 இதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ டோட்டல் வந்து என்ன? 600, 720, இங்கே என்ன 750, இங்கே வந்து 520, இங்கே வந்து 800, 960. இதுதான் டோட்டல். ஓகே. ஓகே. ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன? த நம்பர் ஆஃப் எஜுகேட்டட் ஃபீமேல்ஸ் இன் சிட்டி ஏ. ஃபீமேல்ஸில் எஜுகேட்டட், நான் எஜுகேட்டட்னு இருக்காங்க. ஓகே. ஓகே. ஸோ எஜுகேட்டட் ஃபீமேல்ஸ் இன் சிட்டி ஏ இஸ் ஈக்குவல் டு த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் இன் பி அண்ட் சி. ஃபீமேல்ஸ் பி அண்ட் சி எவ்வளோ? 270. இதுக்கான ஆவரேஜ் வந்து உங்களுக்கு 135. ஸோ எஜுகேட்டட் வந்து 135னா நாட் எஜுகேட்டட் என்ன வரும்? 145. அண்ட் அவுட் ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் அன்எஜுகேட்டட் ஃபீமேல்ஸ் இன் சிட்டி ஏ 3/5 ஆர் மேரிட். புரியுதா? இதில் 3/5 வந்து மேரிட். ஃபைண்ட் த சம் ஆஃப் அன்எஜுகேட்டட் அன்மேரிட் ஃபீமேல்ஸ் இன் சிட்டி ஏ. அப்போ 3/5 அன்எஜுகேட்டடில் 3/5 மேரிட். அப்போ 2/5 அன்மேரிடா? அப்போ இது மட்டும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 29. அப்போ 58. ஸோ 58 பேர் என்னது? அன்எஜுகேட்டட் அன்மேரிட் ஃபீமேல் ப்ளஸ் நம்பர் ஆஃப் மேல்ஸ் இன் சிட்டி சி. ஸோ ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 458 வரும். கண்டிப்பாக இந்த அளவுக்கு கால்குலேட்டிவாக சப் கொஸ்டின்ஸ் இருக்கும். கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கணும். ஓகேவா? ஸோ இதை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஏன்னா அவங்க கொடுக்குற க்ளூவே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. புரியுதா? எதுக்கு ஈக்குவல்? இது ரெண்டுத்தினுடைய ஆவரேஜுக்கு ஈக்குவல். அப்போ அன்எஜுகேட்டட்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அன்எஜுகேட்டட் கேட்டகரியில் மேரிட் அன்மேரிட் இருக்குது. ஸோ அதில் அன்மேரிடை கண்டுபிடிச்சி அதோட மேல் ப்ளஸ் சி கூட்டினா எவ்வளோ நேரம் ஆகும்? ரொம்ப நேரம் ஆகும். ஸோ சப் கொஸ்டின் ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு ரெடி ஆகிக்கணும். பட் அப்ளிகேஷன்ஸ் இந்த அளவுக்கு லென்த்தாக இருக்காது. அப்ளிகேஷன்ஸ் முடிஞ்ச அளவுக்கு போடுங்க. நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் இன் சிட்டி எஃப். புதுசாக ஒரு சிட்டி இருக்குது, சிட்டி எஃப். ஃபீமேல்ஸ் வந்து எப்படி இருக்காங்கன்னா 63.6% மோர் தென் த நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் இன் சிட்டி பி. சிட்டி பியில் எவ்வளோ இருக்காங்க? 150. இதில் வந்து உங்களுக்கு 66% எவ்வளோ? 100. அப்போ 250 ஃபீமேல்ஸ் வந்து சிட்டி எஃப்ல இருப்பாங்க.
மேல்ஸ் இன் சிட்டி சி அண்ட் எஃப். மேல்ஸ் இன் சிட்டி சி எவ்வளோ? 8 பாட்டு. ஸோ 50. அப்போ 450 வந்து சிட்டி எஃப்ல இருப்பாங்க. கேள்வி என்ன? ஆவரேஜ் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் மேல் ப்ளஸ் ஃபீமேல் இன் சிட்டி எஃப் அண்ட் டி டுகெதர். டோட்டல் பீப்புள், அதாவது எஃப்க்கும் டிக்கும் இங்கே எடுத்திங்கன்னா என்ன வரும்? 600, 700ன்னு வரும். அப்போ இது ரெண்டுத்துக்கும் ஆவரேஜ் கேட்குறாங்க. ஸோ அப்போ 1660, அதுக்கு 2ஆல் டிவைட் பண்ணால் 830. இதுதான் இந்த கொஷனுக்கான ஆவரேஜ். கரெக்டாக? இது ரெண்டுத்துக்கும் டோட்டல் கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் ஆவரேஜ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே என்ன வேணும்? கண்டிப்பாக நீங்கள் ஸ்பீடாக மல்டிப்ளை பண்ண, அடிஷன் பண்ண கற்றுக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். அவுட் ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் மேல்ஸ் இன் சிட்டி டி. ஸோ 680 பேர் இருக்காங்களா? 680. சர்வீஸ் மேன் அண்ட் ரிட்டையர்டு பர்சனல். ஸோ இது வந்து 15 பாட்டு, இது வந்து 19 பாட்டு. அப்போ என்ன ஆகணும்? டக்குன்னு இது 34 பாட்டு, ஒரு பாட்டு 20 அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ சர்வீஸ் மேன் வந்து 300 பேர், ரிட்டையர்டு வந்து உங்களுக்கு 380 பேர். இது கண்டிப்பாக நீங்கள் ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிக்க கற்றுக்கணும். அண்ட் அவுட் ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் இன் சிட்டி டி. ஸோ ஃபீமேல்ஸ் வந்து 280 பேர். இது மேலு, இது ஃபீமேல். நான் எப்படி எழுதுன்னு புரியுதா? எனக்கு புரியுற மாதிரி எழுது. ஏன்னா அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சுமே ரொம்ப டைம் கண்டிப்பாகும். அடுத்து 35% ஆஃப் ஒர்க்கிங் உமன் அண்ட் ரிமைனிங் ரெஸ்ட் ஆர் நான் ஒர்க்கிங். ஸோ 35% எப்படி கண்டுபிடிக்குது? 30% வந்து 84, 5% வந்து ஒரு 14. ஸோ 98. அப்போ ரிமைனிங் இருக்க இது ஒரு 180, இது ஒரு 2. ஸோ 182 என்னது? நான் ஒர்க்கிங். ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் ரிட்டையர்டு பர்சனல் மேல். எவ்வளோ? 380. நான் ஒர்க்கிங் உமன் இன் சிட்டி டி 182. இது ஒரு 118, இது ஒரு 80. ஸோ 198. இதுதான் இந்த கேள்விக்கான பதில். புரிஞ்சா? ஸோ இந்த அளவுக்கு டைம் கன்சியூமிங்காக கொஷின்ஸ் இருக்குன்னா இதில் என்ன பாயிண்ட் தான் முக்கியம்? அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன். வேறு எதுவும் நமக்கு தேவை இல்லை. கரெக்டாக? ஓகே. ஸோ அடுத்த கொஷின். ஏன்னா சப் கொஷின் போகிறது நிறைய வந்து டைம் கன்சியூம் ஆகும். ஸோ அதில் வந்து நீங்கள் டைமை குறைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட கால்குலேஷன் ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஓகே. இஃப் த நம்பர் ஆஃப் மேல்ஸ் இன் சிட்டி பி. ஸோ மேல்ஸ் இன் சிட்டி பி would have been எக்ஸ் மோர். அதாவது மோர் மேல்ஸ் வந்து 600 இருக்காங்க. இன்கேஸ் 600 + எக்ஸாக மாறிக்குது. சரி, ரைட்டு. அந்த நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் இன் சிட்டி பி would have 2x மோர். அதாவது 150 + 2xன்னு மாற்றிக்க. தென் த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் இன் சிட்டி பி would have been அப்படின்னா ஃபியூச்சரில் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறப்போ 600 + எக்ஸு ப்ளஸ் 150 + 2x = 2/3. கரெக்டாக? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1800 + 3x = 300 + 4x. அப்போ இந்த பக்கம் வந்துச்சுன்னா x = 1500. கேள்வி என்ன? x - 300க்கான மதிப்பு என்ன? 1200. புரியுதா? ஆல்ரெடி இருக்கிறத விட எக்ஸ் மோர், 2x மோர் அப்படின்னு இருந்தால் என்னவா இருக்கும் அந்த ரேஷியோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். புரிஞ்சா? ஓகே. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் இன் சிட்டி பி அண்ட் டுகெதர். சிட்டி பி அண்ட் டுகெதர். நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் இன் சிட்டி பி அண்ட் டுகெதர் எவ்வளோ? 430. இஸ் ஹவு மச் பர்சன்டேஜ் மோர் ஆர் லெஸ் இந்த நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் இன் சிட்டி ஏ அண்ட் சி. சிட்டி ஏ அண்ட் சி எவ்வளோ? 400. கரெக்டாக? இதை விட இது எவ்வளோ அதிகம்? 30. அப்போ 7.5% அதிகம். முடிஞ்சு. கரெக்டாக? ஸோ 400ல் 30 எத்தனை பர்சன்டேஜ்? 7.5%. ஓகே. ஓகே. வாட் இஸ் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் இன் ஆல் த சிட்டிஸ் டுகெதர்? ஆவரேஜ் எவ்வளோ? இது கிடையாது. சிட்டி எஃப் வந்து நம்மளாக கண்டுபிடிச்சது. கொடுத்துருக்க சிட்டிஸ் வந்து 4 சிட்டிஸ் தான். ஓகே. இது ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரும்? 1470. இது ரெண்டுத்தையும் கூட்டினா 1480. ஓகே. 2800, 2950 டிவைடட் பை 4. கரெக்டாக? 4 7 28, ஒரு 15. 15னா என்ன வரும்? 37. கரெக்டாக? 2800 ஒரு 37னா உங்களுக்கு 4 ஓகே 737. இதுதான் வந்து ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் இன் ஆல் த சிட்டிஸ் டுகெதர். ஓகே. ஓகே. ஸோ அடுத்த கேள்வி. ஓகே. அடுத்து வந்து டவுன் ஸ்ட்ரீம்க்கான அப் ஸ்ட்ரீம்க்கான கேள்வி. ஓகே. த டைம் டேக்கன் பை போட் டு கவர் 72 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம். ஓகே. 72 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம். அதாவது நான் பாயிண்ட்டை ஃபுல்லாக படிங்க. சில டைம் வந்து இப்படி எழுதலாம். டினா டவுன் ஸ்ட்ரீம் நான் வச்சுக்கிறேன். இஸ்னா ஈக்குவல் டு 3 hours லெஸ்னா ஃபஸ்ட்டு 3 போடாதீங்க, -3ன்னு போடுங்க. இஸ் 3 hours லெஸ் தென் த போட் டு கவர் சர்டைன் டிஸ்டன்ஸ். சர்டைன் டிஸ்டன்ஸ் எனக்கு என்ன தெரியாது? தெரியாது. கொஷின் மார்க் டிவைடட் பை அப்ஸ்ட்ரீம். ஏன்னா சர்டைன் டிஸ்டன்ஸ் வந்து இங்கே அப்ஸ்ட்ரீமில் போகிற டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிற டைமை விட 3 மணி நேரம் எனக்கு கம்மியாக எடுத்துக்குது அப்படின்றது ஈக்குவேஷன். இதுதானே ஈக்குவேஷன்? கரெக்டாக? ஓகே. தி டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஆஃப் போட் இஸ் 12. அப்போ என்ன பண்ணிடலாம்? இங்கே வந்து 12ன்னு எழுதிக்கலாம். அந்த ரேஷியோ ஆஃப் டவுன் ஸ்ட்ரீம் அண்ட் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் இஸ் 4:3. அப்போ டவுன் ஸ்ட்ரீம் வந்து 12 அப்படின்னா அப்ஸ்ட்ரீம் எவ்வளோ? 9. இங்கே 9 வருமா? அப்போ இந்த -3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன வரும்? கொஷின் மார்க் டிவைடட் பை 9 இஸ் ஈக்குவல் டு 6 + 3ன்னு வருமா? அப்போ கொஷின் மார்க்கான மதிப்பு 81. கேள்வி என்ன? ஃபைண்ட் த சர்டைன் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை த போட் இன் அப்ஸ்ட்ரீம். இதுதான் நான் கொஷின் மார்க்னு வச்சிருக்கேன். ஆன்சர் 81 கிலோமீட்டர். கரெக்டா?
எத்தனை ஸ்டெப் வந்துச்சு இந்த கொஸ்டினுக்குலாம்? ஜஸ்ட் பேசிக் கான்செப்ட் மட்டும்தான். இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் கேட்கறதெல்லாம் பேசிக்கான கான்செப்ட் தான். ஸோ வந்து பெருசாக லென்த்தெல்லாம் போகாது. ஓகே, த டைம் டேக்கன் பை ஏ அண்ட் பி டுகெதர். ஸோ ஏவும் பியும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை எனக்கு கம்ப்ளீட் பண்ண எடுத்துக்கிட்ட டைம் வந்து நல்லா கவனிங்க. இதை இன்டெரக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இஸ் 1 டே. ஏவும் பியும் சேர்ந்து எனக்கு எடுத்துக்கிற டைம் வந்து 1 டே லெசன். இந்த கான்செப்ட் நான் ஏ இன்ட்டு பி டிவைடட் பை ஏ ப்ளஸ் பின்னு ஒரு கான்செப்ட் போடுவேன். இந்த கான்செப்ட் நான் ஆல்ரெடி டிஎன் பேங்கர்ஸ் பிளேலிஸ்ட்டில் வந்து டைம் அண்ட் ஒர்க் கான்செப்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதை பாருங்கள். அது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லா டைம் அண்ட் ஒர்க் போகிறவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நான் எப்படி போடுவேன், ஏன்னா இங்கே போடுவேன், திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப டைம் ஆகும். ஸோ இஸ் 1 டே லெஸ் தென் த பி அலோன் டு கம்ப்ளீட் த ஒர்க். அதாவது பி மட்டும் எடுத்துக்கிற டைமை விட 1 கம்மி இங்கே வரும். கரெக்டாக ஏவும் பியும் சேர்ந்து முடிக்கிற டைம். ஓகே, நான் பி தனியாக கண்டுபிடிக்கிற டைம் வேணும்ல. வித் ஆஃப் ஆஃப் இஸ் எஃபிஷியன்சி பி கம்ப்ளீட் த ஒர்க் இன் 6 days. அப்போ ஆஃப் எஃபிஷியன்சியில் பண்ணுறப்பே எனக்கு 6 டேஸில் முடிக்கிறான் அப்படின்னா ஃபுல் எஃபிஷியன்சியில் பண்ணால் எத்தனை நாளில் முடிப்பான்? 3 நாளில் பி வந்து முடிப்பான். அப்போ அவனோட ஒரிஜினல் டைம் என்ன? 3 days. இப்போ பி 3 நாள் முடிக்க எடுத்துக்கிட்டான் அப்படின்னா ஏவும் பியும் சேர்ந்து முடிக்க எடுத்துக்கிற டைம் 2 நாள். ஏன்னா பி தனியாக முடிக்கிற டைமை விட 1 நாள் கம்மி என்னது? ஏவும் பியும் சேர்ந்து முடிக்க எடுத்துக்கிற டைம். இங்கே தான் நான் இந்த கான்செப்ட் சொன்னேன். எனக்கு ஏனோட மதிப்பு தெரியாது. ஸோ ஏ இன்ட்டு 3 டிவைடட் பை ஏ ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 2. ஏன்? ஏவும் பியும் சேர்ந்து எடுத்துக்கிற டைம் எனக்கு ஏ ப்ளஸ் பி டுகெதர் டேஸ் அப்படின்னு வரும். இந்த கான்செப்ட் கண்டிப்பாக அங்கே பாருங்கள், அப்போ தான் புரியும். ஸோ 3a இஸ் ஈக்குவல் டு 2a ப்ளஸ் 6. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 6. அப்போ ஏ மட்டும் தனியாக ஒரு ஒர்க் எத்தனை நாளில் முடிப்பான்? 6 நாளில் முடிப்பான். ஸோ அப்போ வந்து ஏ வந்து 6, பி வந்து 3. அப்போ நான் டோட்டல் ஒர்க் 6னே வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். அப்போ ஏனோட எஃபிஷியன்சி 1, பினோட எஃபிஷியன்சி 2. The efficiency of C is 33.33% more than the efficiency of A. அப்போ இந்த எஃபிஷியன்சியை விட உங்களுக்கு எவ்வளோ அதிகம்? 1/3 அதிகம். அப்போ என்ன வரும்? 1 × 4/3 போட்டுக்கலாமா? இதுதான் யாரோட எஃபிஷியன்சி? சீனோட எஃபிஷியன்சி. கரெக்டாக? ஓகே, the time taken by C to complete the 2/3 of the work alone. டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 6. இதில் 2/3 ஆஃப் த ஒர்க்கு முடிக்கணும். யார் முடிக்க போகிறா? சி மட்டும்தான் முடிக்க போகிறான். சீனோட எஃபிஷியன்சி என்ன? 4/3. அப்போ இந்த 3 என்ன வரும்? இங்கே வந்துருமா? ஸோ இந்த 3க்கு 3 கேன்சல், இந்த 2க்கு இந்த 2 கேன்சல், இந்த 2 அடித்தா 3. ஆன்சர் 3 days. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இப்போ நான் என்னென்னமோ பெருசாக சொல்கிற மாதிரி தெரியும். நான் எப்படி போட்டிருப்பேன் அப்படின்னா, வித் ஆஃப் ஆஃப் இஸ் எஃபிஷியன்சி பி வந்து 6 days. அப்போ பி வந்து தனியாக 3 days. ஓகே, ஸோ பி 3 days. அப்போ ஏவும் பியும் சேர்ந்து கம்ப்ளீட் பண்ண எடுத்துக்கிற டைம் 2 days. அப்போ ஏ வந்து 6 days. அப்போ ஏ 6 daysனா அப்போ பீனோட டேஸ் வந்து 3யா? நான் வேணால் பெருசாக வச்சுக்கலாம், 18 வச்சுக்கலாம், இங்கே 3 வச்சுக்கலாம். அப்போ என்ன வரும்? இங்கே 6ன்னு வரும். அப்போ சீனோட எஃபிஷியன்சி வந்து எனக்கு 4ன்னு வரும். கேள்வி என்ன? 18ல் 2/3 ஆஃப் த ஒர்க்கு முடிக்கணும். சீனோட எஃபிஷியன்சி 4. அப்போ இதை அடித்தா 6. அப்போ என்ன வரும்? ஆன்சர் 3ன்னு வரும். ஸோ 3 days சி அலோன் டு கம்ப்ளீட் த ஒர்க். கரெக்டாக? ஸோ இதுதான் இந்த கேள்விக்கான பதில். ஓகே, ஸோ இது வந்து ஏஜஸ்ஸு. நல்லா கவனிங்க. த ரேஷியோ ஆஃப் ஏஜஸ் ஆஃப் ஏ அண்ட் பி அண்ட் பி அண்ட் சி. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? நீங்கள் கண்ணை மூடிட்டு ஏபிசி ரேஷியோவை மெர்ஜ் பண்ணிக்கலாம். மெர்ஜ் பண்ணால் என்ன வரும்? இங்கே 12xன்னு வரும். அதாவது இந்த 3யும் இந்த 5யும் காமன். அப்போ நான் இந்த 5 இங்கே மல்டிப்ளை பண்ணுறேன், இந்த 3 இங்கே மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன வரும்? இங்கே 15xன்னு வரும், இங்கே 10xன்னு வரும். இதுதான் சீனோட ஏஜ், இது பீனோட ஏஜ், இது ஏனோட ஏஜ். கேள்வி என்ன? 10 வருஷத்துக்கு அப்புறம் பீனோட வேல்யூ என்ன? 15x + 10. இதுதான் அவன் கேட்குற கேள்வி. இதை கண்டுபிடிக்க முடியுமா? அதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? எக்ஸ்னோட வேல்யூ மட்டும் தெரிஞ்சால் போதும். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஏஜஸ் ஆஃப் சி அண்ட் ஏ. சி அண்ட் ஏ ஆஃப்டர் 10 years. நல்லா கவனிங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நீங்களா. இப்போது எனக்கும் ஒருத்தருக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 2 வருஷம் ஏஜ்னு வச்சுப்போம். எத்தனை வருஷம் கழிச்சு இல்லை எத்தனை வருஷம் பின்னாடி போனாலும் எங்கள் 2 பேருக்கான டிஃப்ரென்ஸ் 2 தான். இது பேசிக்கான கான்செப்ட். அப்போ என்ன? சிக்கும் ஏக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 2x. அண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஏ அண்ட் இஸ் சேம். அதாவது ஏக்கும் பிக்கும் டிஃப்ரென்ஸ் 10 வருஷத்துக்கு அப்புறம் என்னவா இருக்கும்? சேம் 3xஆக தான் இருக்கும். 2xம் 3xம் சேம்னு சொல்கிறாங்க. இது பாயிண்டே ஃபஸ்ட்டு தப்பு. அவன் அதுவும் சேம்னு சொல்லி உங்களால் என்ன பண்ண முடியாது? எக்ஸ்னோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. இது மட்டும் சஃபிஷியன்ட் கிடையாது. புரியுதா நான் சொல்கிற பாயிண்ட்டு? சிக்கும் ஏக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஒன்று இருக்கான், அதுவும் ஏக்கும் பிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸும் சேம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாயிண்ட் வந்து இன்வேலிட். ஓகே ஓகே. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஏஜஸ் ஆஃப் ஏ அண்ட் சி இஸ் 4 years. ஏக்கும் சிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? 2x. அந்த 2xக்கான வேல்யூ 4 அப்படின்னா எக்ஸ்னோட மதிப்பு 2. இப்போ ஆன்சர் கண்டுபிடிக்கணுமா? கூடாது. எக்ஸ்னோட வேல்யூ எனக்கு தெரியும், அப்போ ஆன்சர் வரும். அப்போ 2 alone சஃபிஷியன்ட். அவ்வளோதான் ஆன்சர். ஏன்னா கண்டுபிடிக்க முடியும் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு ஆன்சர் மார்க் பண்ணுறதுக்கு இங்கே இடம் கிடையாது. ஓகேவா? ஓகே. த ரேஷியோ ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ். நான் சொல்லியிருக்கேன், இப்படி கொடுத்தாங்கன்னா கண்ணை மூடிட்டு அழகாக ஃப்ரேம் பண்ணுங்கள். இல்லைனா அந்த கொஸ்டின் நிறைய டைம் வந்து நம்ம டைம் எடுத்துகிட்டே போவோம். ஸோ காஸ்ட் ப்ரைஸ், மார்க்கெட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் இப்படியாச்சும் எழுதுங்க. ஓகேவா? ஓகே. ஃபஸ்ட்டு கேள்வி என்ன?
கேள்வி என்னன்னு பார்த்துருங்க. செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஆர்டிகல் பி. இது என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் அவன் எதிர்பார்க்குற வேல்யூ. ஓகேவா? ஓகே. காஸ்ட் பிரைஸ் ஆஃப் ஆர்டிகல் சி அண்ட் பி வந்து 4x 5x. ஸோ இது வந்து 4:5 ரேஷியோ இருக்குது. ஸோ 4x 5xன்னு எடுத்துக்கிறேன். ஈச் ஆர்டிகல் வாஸ் சோல்ட் அட் 25 டிஸ்கவுண்ட் ஆன் மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து எனக்கு 25% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. இதனோட மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து 25% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. சரி, ரைட்டு. மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிகல் ஏ அண்ட் பி ஆர் சேம். நான் இந்த பாயிண்ட் வச்சு என்ன பண்ணிக்கலாம், சும்மா அசம்ஷன் இங்கேயும் ஒய்ன்னு வச்சுக்கலாம், இங்கேயும் ஒய்ன்னு வச்சுக்கலாம். வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். இப்போ எனக்கு என்ன செல்லிங் வரும்? 0.75 ஒய்ன்னு வரும், 0.75ன்னு வரும். இதை வச்சு ஆன்சர் சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா இது வேரியபிள் தான் நிற்கும். ஏன்னா இதுக்குமே நம்மளுக்கு ரிலேஷன் இல்லை. இதை வச்சு தனியாக வச்சு ஆன்சர் சொல்ல முடியாது. ஸோ இது இருக்கட்டும். இப்போ இந்த பாயிண்ட் அடிச்சிருவோம். இப்போ தேர்ட் பாயிண்ட் மட்டும் நான் செகண்ட் பாயிண்ட் மட்டும் யூஸ் பண்ணுறேன். ஆர்டிகல் ஏ வாஸ் சோல்ட் அட் ப்ராஃபிட் ஆஃப் 40%. அப்போ 40% ப்ராஃபிட்னா எங்கே வரும்? 5.6xன்னு வரும். ரைட்டு. அண்ட் ஆர்டிகல் பி வாஸ் சோல்ட் அட் ப்ராஃபிட் ஆஃப் 420. அப்போ என்ன வரும்? 5x + 420. கரெக்டாக? நான் எழுதுனது எதுவும் தப்பு இருக்கா? இல்லை. இப்போது இந்த 2 பாயிண்ட்டையும் நீங்கள் இங்கே இன்க்ளூட் பண்ணலாம். பண்ணலாமா? பண்ணக்கூடாதா? இப்போ என்ன வரும் இங்கே? இந்த பாயிண்ட் இப்பயுமே எனக்கு ஆன்சர் சொல்ல முடியாது. எனக்கு எக்ஸோட மதிப்பு தெரியாது. அப்போ நான் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து என்ன சொல்கிறேன்னா, இங்கே ஒய்ன்னு வச்சுக்கலாமா? இங்கே ஒய்ன்னு வச்சுக்கலாம். கரெக்டாக? ஓகே. இதுலேயும் நான் 25% டிஸ்கவுண்ட் தான் கொடுக்குறேன். இதுலேயும் 25% டிஸ்கவுண்ட் தான் கொடுக்குறேன். அப்போ ரெண்டுத்துலையுமே எனக்கு சேம் செல்லிங் ப்ரைஸ் தான் வருன்றது நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய இன்டைரக்டான பாயிண்ட். த மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிகல் சி அண்ட் பி ஆர் சேம். நல்லா கவனிங்க. இது சேம். சரி. இது ரெண்டுத்துலேயும் நான் எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்? 25% தான் கொடுக்குறேன். அப்போ எனக்கு செல்லிங் ப்ரைஸும் சேமாக தானே இருக்கணும். அந்த பாயிண்ட்டை நான் இதை வச்சு தான் புரிஞ்சிக்க முடியும். அப்போ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு எக்ஸனோட மதிப்பு என்னன்னு வரும்? 700ன்னு வரும். எப்படி? இது ரெண்டும் சேம் அப்படின்னா 0.6xனோட வேல்யூ 420. அப்போ எக்ஸனோட மதிப்பு 700. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிகல் பி வரும். ஆன்சர் 1 and 2 டுகெதர் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் திஸ் கொஸ்டின். ஓகேவா? ஓகே. ஓகே. ஒரு 60 லிட்டர் மிக்சர் இருக்குது. அதில் மில்க்கும் வாட்டர் எந்த ரேஷியோவில் இருக்குன்னா 3:1 ரேஷியோவில் இருக்குது. அப்போ 45 லிட்டர் மில்க் இருக்கும், 15 லிட்டர் வாட்டர் இருக்கும். 8 liters ஆஃப் மிக்சர் இஸ் டேக்கன் அவுட். இது என்ன ரேஷியோவில் இருக்குது? 3:1. அதே ரேஷியோவில் தானே வெளில போகும். அப்போ இதிலிருந்து உங்களுக்கு என்ன லிட்டர் வெளில போகும்? இதில் 6 லிட்டர் வெளில போகும், இதில் 2 லிட்டர். அதாவது 4 பார்ட் வெளில போகும். இதில் 3 பார்ட் வெளில போகும், இதில் 1 பார்ட் வெளில போகும். அப்போ இங்கே 39 லிட்டர் இருக்கும், இங்கே 13 லிட்டர் இருக்கும். ஓகேவா? ஓகே. 8 liters of mixture is taken out and P liters of milk. So P liters of milk and Q liters of water is added. Add பண்ணியாச்சு. Okay. The final ratio of milk and water becomes 9:5. அப்போ 39 plus P divided by 13 plus Q is equal to 9/5. இதில் எதுவும் சந்தேகம் இருக்கா? இல்லை. என்ன கொடுத்துருக்கான்? P plus Qனோட மதிப்பு 11ன்னு கொடுத்துருக்கான். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 150 195 plus 5P is equal to 9 27 117 plus 9Q. கரெக்டாக? அப்போ என்ன பண்ணியாகலாம்? இந்த பக்கம் கொண்டு வாங்க. 9Q minus 5P is equal to 78. கரெக்டாக? இந்த பக்கம் போச்சுன்னா 78. உங்களுக்கு என்ன தெரியும்? P plus Qனோட வேல்யூ தெரியுமா? நான் இது 5 ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 5P plus 5Q is equal to 55. கரெக்டாக? இந்த ஈக்குவேஷனை இப்படி மாடிஃபை பண்ணுறேன். எதுக்காக? இதை கேன்சல் பண்ணுறதுக்காக. அப்போ என்ன வரும்? 5Q. 14Q is equal to 120 133. கரெக்டாக? கரெக்டு தானே? 14Q is equal to 133. 70 180. ஓகே, கரெக்டாக தான் போட்டிருக்கேன். 5 150 195 9 3 27 117. ஓகே. 9Q minus 5P is equal to 78. 5P plus 5Q is equal to 55. 14Q is equal to 133. இது எப்படி வரும்? வருமா? 9 டேபிள்ஸ் அடித்தா 9 நாள் 36 126. ஓ, Qனோட மதிப்பு 9.5. 9 நாள் 36, அப்போ 126 வருமா? அப்போ 7, அப்போது 9.5. அப்போது Pனோட மதிப்பு 1.5. கேள்வி என்ன? Pக்கும் Qக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 8. மேலே நல்ல கொஸ்டின் இது. இந்த இடத்துல வந்து கூட நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம போட்டது தப்பான்னு யோசிப்போம். ஏன்னா இது கேன்சல் ஆகலை. ஸோ அப்போ பாயிண்ட்லேயும் யோசிச்சு ஆன்சர் போட்டு பாருங்கள். ஸோ அப்போ தான் ஆன்சர் வரும். ஸோ இதுக்கான மதிப்பு 8. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேபிள் என்னன்னா, given below shows the total number of books sold online and offline 5 different shops. ஸோ ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்காங்க? டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மைனஸ் ஆஃப்லைன் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே. இட் ஆல்சோ ஷோஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் புக்ஸ் சோல்டு ஆஃப்லைன் அவுட் ஆஃப் த டோட்டல் புக் சோல்டு. அதாவது மொத்த புக் சோல்டில் எனக்கு எவ்வளோ வந்து ஆஃப்லைன் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லுறது இங்கே கொடுத்துருக்காங்க. இது எப்படி எடுக்கணும்? A, B, C, D. இது சோல்டு, சாரி ஆஃப்லைனு,
எழுதும்போது இது தப்பா எழுதாதீங்க. நெறைய பேர் ஆஃப்லைன், ஆன்லைன் கொஸ்டின் படிக்கிறப்ப தப்பா படிச்சீங்கன்னா, நெறைய டைம் கன்ஃப்யூஸ் ஆவீங்க. தெளிவா எழுதுங்க. ஃபாஸ்ட்டா எழுதுறேன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ 2த்துக்கும் டிஃபரன்ஸ் வந்து 210. அத விட்டுருங்க. எனக்கு பெர்சன்டேஜ் ஆஃப் புக்ஸ் ஆஃப்லைன் வந்து 20% அப்டின்னா, ஆன்லைன் எவ்வளோ? 80%. இதானே பேசிக்கான கான்செப்ட். இது 2த்துக்கு டிஃபரன்ஸ் என்ன? 60%. 60%க்கான வேல்யூ தான் எனக்கு 210. லாஜிக்கா இல்லையா? ஆன்லைன் தான் பெருசா இருக்கு. ஆஃப்லைன் கம்மியா இருக்கு. 2த்துக்கு டிஃபரன்ஸ் என்ன? 210. 60%க்கான வேல்யூ 210னா டோட்டல் எவ்வளோ? 350. அப்ப இதுல 20% கண்டுபிடிச்சீங்கன்னா ஆன்சர் 70. இங்க 280. டிஃபரன்ஸ் எடுத்து பாருங்க. 210ன்னு கரெக்ட்டா வரும். அதாவது ஃபர்ஸ்ட் குடுத்திருக்க பெர்சன்டேஜ் என்னவோ அத அசம்ப்ஷன் பண்ணுங்க. இப்ப இங்க 10%ஆ? ஓகே. இங்க என்ன வரும்? 90%. 2த்துக்கு டிஃபரன்ஸ் என்ன? 80%. அதுக்கான வேல்யூ தான் 224. அப்போ 80% இங்க அடிச்சீங்கன்னா என்ன வரும்? 4/5 = 224ஆ? அப்போ 4 5s are 56. அப்போ 280 தான் இதுக்கான டோட்டல். கரெக்ட்டா? 4/5 = 224. அப்ப இது கண்டுபிடிச்சீங்கன்னா, உங்களுக்கு 218 வரும். இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. 28ஆ? அப்ப என்ன வரும் இங்க? 252ன்னு வருமா? அப்ப இது 2த்துக்கு டிஃபரன்ஸ் என்ன? 224 வந்துச்சா? இப்ப 28 இங்க 252. இங்க 2மே 50%னா, இங்கேயும் 50%, இங்கேயும் 50%. அதுக்கு தான் அவன் நோட் குடுத்திருக்கான். The total number of books offline plus online sold from shop C is twice that of D. ஃபர்ஸ்ட் D னோட வேல்யூ கண்டுபிடி. இதனுடைய ட்வைஸ் வேல்யூ இங்க எடுத்துக்க அப்படின்னு சொல்லியாச்சு. இவன் குடுத்த பாயிண்ட் வந்து 0. ஏன்னா 50% இங்க 50% 0 தானே வரும். ஓகே. அப்ப இங்க 30%னா இங்க 70%. 2த்துக்கு டிஃபரன்ஸ் என்ன? 40%. கரெக்ட்டா? அப்ப 40% என்னோட வேல்யூ தான் 84னா டோட்டல் எவ்வளோ? 210. அப்ப இங்க 63, இங்க 147. டிஃபரன்ஸ் எடுத்து பாருங்க. உங்களுக்கு 84 வரும். 210னா இங்க டபுளா எடுத்துக்கணுமா? அப்ப 420. அப்ப இங்க 210, இங்க 210. முடிஞ்சா? கரெக்ட் தானே? ஸோ இங்க 210, இங்க 210, இங்க 63, இங்க 147, இங்க 28, இங்க 142. இதுதான் இந்த மெத்தட கண்டுபிடிக்க வேண்டிய லாஜிக். ஓகேவா? ஓகே. ஸோ இதெல்லாம் அழிச்சிருங்க. ஃபாஸ்ட்டா கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அதாவது நீங்க மைண்ட்லயே கூட பண்ணலாம். 10%, 90% டிஃபரன்ஸ் 80%. அப்ப 80%க்கான வேல்யூ தான் 224னா அப்ப டோட்டல் வந்து 280. ஸோ இப்படியும் கண்டுபிடிக்கலாம். ஸோ வந்து எந்த அளவுக்கு நம்ம கால்குலேஷன் ஃபாஸ்ட்டா இருக்குன்றத இங்க செக் பண்ணுவோம். புரியுதா? இப்ப நீங்க இது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவன் எவ்வளோ பெரிய கொஸ்டின் கேட்டிருக்கான் பார்த்தீங்களா? இதுதான் ரொம்ப டைம் கன்சியூமிங். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு டிஐல டேட்டா கண்டுபிடிச்சாலுமே கொஸ்டின் சால்வ் பண்ண டைம் எடுக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு டேட்டா ரொம்ப ஃபாஸ்ட்டா எடுங்க. அதேபோல இதுல கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க. ரொம்ப தெளிவா படிங்க கொஸ்டின. அவுட் ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் சோல்ட் ஆன்லைன் ஃப்ரம் ஷாப் ஏ. ஓகே. எவ்வளோ? 280. தனியா எடுத்து எழுதுங்க. 30% வாஸ் கேஷ் ஆன் டெலிவரி. ஓகேவா? ஓகே. அண்ட் ரெஸ்ட் வர் ஆர்டர் அண்ட் ப்ரீ பேமெண்ட். ஓகேவா? ஓகே. 30% வந்து கேஷ் ஆன் டெலிவரினா 84. ஓகே. ப்ரீ பேமெண்ட்னா என்ன வரும்? 196. If 1/4 of the pre-payment ordered books were delivered on scheduled time. இதுல 1/4 வந்து scheduled timeனா உங்களுக்கு என்ன வரும்? 49. கரெக்ட்டா? எப்படி கண்டுபிடிச்சேன்? 4 ஆல் டிவைட் பண்ணா 200 ஆச்சுன்னா 50 வந்திருக்கும். ஸோ இது 1 கம்மி 49. இது என்னது? டெலிவர்ட் ஆன் டைம். ஓகே. அண்ட் 2/3 ஆஃப் த சிஓடி ஆர்டர்ட் புக்ஸ் வாஸ் கேஷ் ஆன் டெலிவரி. 2/3 வந்து நாட் டெலிவர்ட் ஆன் ஷெட்யூல் டைம். அப்போ 2/3னா உங்களுக்கு என்ன வரும்? 56 வந்து நாட் டைம். ஓகே. அப்ப டைம் வந்து 28. இது ஆன் டைம். ஓகே. இங்க ஆன் டைம் 49 வந்து டெலிவரி ஆயிருக்கு. இங்க வந்து நாட் டைம் என்ன வரும்? 98, 107, 147. இது வந்து நாட் டைம். ஓகே. கேள்வி என்ன? Then find the difference between the prepayment ordered books and COD ordered books. Those were not delivered on scheduled time. இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடி. CODல நாட் டைம் ஒன்று இருக்கும். ப்ரீபேமெண்ட்ல நாட் டைம் ஒன்று இருக்கும். இது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா இது ஒரு 44, இது ஒரு 47, 91 தான் இந்த கேள்விக்கான பதில். எவ்வளோ பெரிய கொஸ்டின் கேட்டிருக்கான் புரியுதா? நீங்க எடுத்து ஸ்ப்ளிட் பண்ணணும் திரும்ப. அதாவது எடுத்துட்டோம், டேட்டா எடுத்துட்டோம். அதனால கண்டிப்பா சப் கொஸ்டின் ஈஸியா இருக்கும் அப்படின்ற பாயிண்ட்லாம் கிடையாது. கண்டிப்பா டைம் கன்சியூமிங்கா தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கால்குலேஷன் ஸ்பீட மட்டும் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. இஃப் ஷாப் சி சோல்டு ஒன்லி 2 டைப்ஸ் ஆஃப் புக்ஸ் தட் இஸ் ஃபிக்ஷன் அண்ட் நான் ஃபிக்ஷன். ஸோ ஷாப் சில வந்து ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன் மட்டும் தான் விற்கிறாங்க. அவுட் ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் சோல்டு ஆஃப்லைன் ஃப்ரம் ஷாப் சி. ஆஃப்லைன் எவ்வளோ? 210. ஓகே. The ratio of fiction to non-fiction. So fiction, non-fiction 4:3. அப்ப என்ன வரும்? 120, 90. ரைட்டு. ஆவரேஜ் நம்பர் ஆஃப் நான்-fiction sold. நல்லா கவனிங்க. இது ஆன்லைன், இது ஆஃப்லைன். முடிஞ்சா? ஓகே. ஸோ ஆன்லைன், ஆஃப்லைன். இது ஆஃப்லைன், இது ஆஃப்லைன். சரி சார். இது ஆஃப்லைனு, இது ஆன்லைன். இங்கேயும் 210 தானே? இங்கேயும் ஃபிக்ஷன், நான்-fiction இருக்கும். ஓகேவா? ஓகேவா? ஓகே. ஆவரேஜ் நான் ஃபிக்ஷன். இது ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்றாங்களா? எவ்வளோ? 65. அப்ப ரெண்டுத்துக்கான டோட்டல் 130. அப்ப இங்க என்ன டோட்டல்? 40. இங்க என்ன டோட்டல்? 170. இதுதான் இன்டைரக்டான க்ளூ.
த நம்பர் ஆஃப் ஃபிக்ஷன் புக்ஸ் சோல்டு ஆன்லைன் ஃப்ரம் ஷாப் சி. ஆன்லைன் ஃப்ரம் ஷாப் சினா இதுதான் ஆன்லைனு. ஸோ இதுதான் ஆன்லைன்னு போட்டிருக்கோம். ஏன்னா ஃபஸ்ட்டு கொடுத்த பாயிண்ட் உங்களுக்கு வந்து ஆஃப்லைன். புரிஞ்சா? இது ஆன்லைன். நானே தப்பாக எழுதுறேன். நீங்கள் கண்டிப்பாக தெளிவாக எழுதலாம், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ ஃபிக்ஷன் எவ்வளோ 170 இஸ் ஹவு மச் மோர் ஆர் லெஸ் தென் த டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் சோல்டு ஆன்லைன் ஃப்ரம் ஷாப் டி. ஆன்லைன் ஃப்ரம் ஷாப் டி எவ்வளோ 147. இதை விட இது எவ்வளோ அதிகம்? 170 வந்து எவ்வளோ அதிகம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அதிகம்? 23 அதிகம். கரெக்டா? இதுதான் இந்த கேள்விக்கான பதில். அதாவது ஆன்லைனில் விற்றதை விட ஃபிக்ஷன் ஆன்லைனில் விற்ற புக்ஸ் எவ்வளோ அதிகம் அப்படின்னு கேட்டிருக்கான். புரியுதா? ஸோ கொஷினை தெளிவாக படித்தாதான் இந்த ஆன்சர்லாம் புரியும். ஓகேவா? ஸோ ஆன்சர் 23 முடிஞ்சா 147. ஓகே ஓகே த நம்பர் ஆஃப் புக்ஸ் சோல்டு ஆன்லைன் ஃப்ரம் ஷாப்பி இஸ் 25% மோர் தென் த நம்பர் ஆஃப் புக்ஸ் சோல்டு ஆஃப்லைன் ஃப்ரம் ஷாப்பி. அவன் திரும்ப ஆஃப்லைன் ஆன்லைனில் பேசலாம் பார்த்தியா? ஆஃப்லைன் ஃப்ரம் ஷாப்பி எவ்வளோ 28. அப்போ ஆன்லைன் எவ்வளோ? இதில் 25%னா 35. இது என்ன புக்கு? பி. ஓகே ஸோ ஆன்லைன் பி வந்து 35. ஓகே அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் ஆஃப்லைன் ப்ளஸ் ஆன்லைன் சோல்டு இஸ் 15 லெஸ் தென் த ஆவரேஜ் ஆஃப் ஆன்லைன் புக்ஸ் ஏசி. ஆன்லைன் ஏஎன்சி கண்டுபிடி ஆவரேஜ். அதில் 15 மைனஸ் பண்ணு. அதுதான் என்னது? பினோட டோட்டல். ஆன்லைன் இது ரெண்டு எவ்வளோ? 532. இது ரெண்டுத்துக்கும் ஆவரேஜ் எடுத்தால் 266. 320 சாரி 520 532. ஸோ 266 தான் இதனோட டோட்டல். ஓகே ஓகே கேள்வி என்ன? தென் ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் சோல்டு ஆஃப்லைன் ஃப்ரம் ஷாப்பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆஃப்லைன் ஃப்ரம் ஷாப்பி எவ்வளோ? இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 231. கரெக்டாக? ஸோ இதுதான் இந்த கேள்விக்கான பதில். ஓகே ஓகே ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் சோல்டு ஃப்ரம் ஷாப் பி அண்ட் சி டுகெதர். பி அண்ட் சி டுகெதர் எவ்வளோ? 700. ஓகே அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் சோல்டு ஆஃப்லைன் ஃப்ரம் டி அண்ட் ஏ டுகெதர். ஆஃப்லைன் டி அண்ட் ஏ டுகெதர் எவ்வளோ? 133. டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 567. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த கேள்விக்கான பதில். ஓகே இஃப் த 25% ஆஃப் புக்ஸ் சோல்டு ஆன்லைன் ஃப்ரம் ஏவர் ஆன்லைனில் விற்றது 280 புக்கு. இதில் 25%னா 70 புக்கு. ரிமைனிங் 210 புக்கு இருக்கும். 25% ஆஃப் புக்கு 50க்கு விற்கிறேன். மீதி எல்லா புக்கையும் 20க்கு விற்கிறேன். டோட்டல் ரெவன்யூ எவ்வளோ? இது ஒரு 3500, இது ஒரு 4200. அப்போ 7700. கரெக்டா? ஓகே எத்தனை கேள்வி கேட்டிருக்கான் பார்த்தியா? பட்டன் கேட்டுனே போவான். ஆனால் கொஸ்டின் எல்லாமே வித்தியாசமாக கேட்பான். நம்ம இருக்கிறதுக்கும் நம்ம டேட்டாவுக்கும் சம்மந்தமே இருக்காது. புதுசாக டேட்டா தான் எத்தனை உட்காந்து இருப்போம். ஓகேவா? ஓகே ஈன்னு ஒரு புக் இருக்கான். ஆஃப்லைன் வந்து 21 மோர் தென் டி. டி எவ்வளோ? 63. அப்போ எவ்வளோ? 21 84. ரைட்டு. ஆஃப்லைன் மேல்ஸ் டு ஃபீமேல்ஸ் பர்ச்சேஸ்ட் புக் ஆஃப்லைன் ஃப்ரம் ஷாப் இ இஸ் 5:7. அப்போ 5:7. அப்போ மேலு ஃபீமேல். அப்போ 7னா 35 49. 12 7 சார் 84. ஓகே நம்பர் ஆஃப் புக்ஸ் சோல்டு ஆஃப்லைன் ஃப்ரம் ஷாப் இ டு ஃபீமேல்ஸ் எவ்வளோ? 49. இஃப் இட் இஸ் கிவன் தட் ஈச் பர்சன் பர்ச்சேஸ்ட் ஒன் புக் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் புக்ஸ் சோல்டு ஆஃப்லைன் ஃப்ரம் ஷாப்பி. ஒருத்தருக்கு ஒரு புக் வாங்கினா என்னது? 49 ஃபீமேல்ஸ் வந்து அங்கே இருந்திருப்பாங்க. ஓகே ஓகே அவ்வளோதான். ஆர்ஆர்பி கிளர்க் மீன்ஸ் மெமரி பேஸ் பேப்பர். இதுலேருந்து கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஐ டேட்டா இஸ் சம்டைம்ஸ் ஈஸி பட் கொஸ்டின்ஸ் ஆர் லென்த்தி. ஸோ பி ரெடி ஃபார் லென்த்தி கொஷின்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ கேல்குலேஷன் ஸ்பீட் கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அப்ளிகேஷன்ஸை ஒரு வாட்டியாச்சும் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அப்ளிகேஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னே தெரியாமல் போகாதீங்க. இன்னமும் 25 நாள் 23 நாள் இருக்குது. கண்டிப்பாக மென்சுரேஷன் எல்லா ஃபார்முலாஸ் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். இதனால் அடித்து சொல்ல முடியும். ஸோ எல்லா ஃபார்முலாஸையும் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். நான் மென்சுரேஷன் ஃபார்முலாஸ் வந்து ஒரு கிளாஸில் எடுக்கிறேன். அவ்வளோதான். வாழ்த்துக்கள்.